ஸ்கூல்ல கிடைக்கிற ஒரு மர்மமான டைஸ். அந்த டைஸை உருட்டி விடுறது மூலமா பசங்க சில பேர் ஒரு வித்தியாசமான கேம்ல போய் மாட்டிக்கிறாங்க. இந்த டைஸ் என்னது பிளஸ் இந்த கேம் என்னது, அப்படி மாட்டிக்கிட்ட பசங்க அந்த கேம்ல இருந்து தப்பிச்சு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற சொல்ற கதை தான் த டார்க் டைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கதை. கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா இருக்க போது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அப்படியே சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் 2 பசங்க சண்டை போடுறதுக்காக நிற்கிற மாதிரியும் அதை சில பேர்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போ அதில் ஒரு பையன் இன்னொரு பையனை பிடிச்சி தள்ளி விட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். தள்ளி விட்டதில் கீழே விழுந்த பையனுக்கு தலையில் அடிபட்டு அப்படியே ரத்தம்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஒரு பையன் தள்ளி விட்டு இருந்திருப்பான்ல, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இருக்கிற பசங்க எல்லாரும் ஏன்டா அப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோவை திட்டுறாங்க. அவ்வளோதான், இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண காரணத்தாலே ஹீரோவை ஸ்கூலை விட்டு அமுச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வேற ஸ்கூலில் ஹீரோவை சேர்த்து இருந்திருப்பாரா, கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஸ்கூல் நான் படிச்சே ஆகணுமாங்கிற ஒரு கேள்வி தான் ஹீரோ கேட்பான். ஏன்னா இந்த ஸ்கூலில் கொஞ்சம் ஃபீஸுங்கிறது ஜாஸ்தி போல. அவன் பண்ண சேட்டைக்கு இந்த ஸ்கூலை தவிர வேற எந்த ஒரு ஸ்கூல்லையும் அவனை சேர்த்துக்கிறதா இல்லை போல. ஈவன் காருக்குள்ள ஒரு பேங்க் என்வலப் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறான். ஸோ அவங்க அப்பா தன்னோட ஃபீஸ் கட்டுறதுக்காக லோன் வாங்கியிருக்காருங்கிற விஷயமும் ஹீரோக்கு புரியுது. தன்னோட படிப்புக்காக அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்தோன்னே ஹீரோக்கும் கொஞ்சம் மனசு மாறிட்டு, சரி இந்த ஸ்கூல்லையாவது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் ப்ராப்பராக படிக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ்குள்ளேயும் வருவான். வந்தோடனே டீச்சருமே ஹீரோவை அப்படியே புது பையன் சொல்லி இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற பொண்ணுங்க சில பேர், ஆஹா புது பையன் பார்க்கறதுக்கு சோக்கா இருக்கிறான்ப்பா அப்படின்னு அவன் அழகாக ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அண்ட் அப்போ தான் அதில் ஒரு பொண்ணுக்கு ஆக்சுவலி ஹீரோ வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணுது. வேற எங்கேயும் கிடையாது, ஹீரோ பையன் சண்டை போட்டுருந்துருப்பான்ல, அந்த ஒரு வீடியோவை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல. அதை எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ சண்டை போட்டிருக்கான் அப்படிங்கிறத தாண்டி மேபி அவன் ஏதோ ஒரு ரவுடியாக இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவனை அகாடமிக் இயர் நடந்துகிட்டு இருக்கும் போதே பாதியிலே வேற ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்களா. இதை ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ரைட், இவங்களுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கோன்னு. ஆகையால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கக்கூடாதுன்னு அவனையும் ஓரமாக போய் ஒரு சீட்டில் உட்காந்துக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ் டீச்சர், அந்த கிளாஸில் மாமி அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவள் தான் கிளாஸ் டாப்பர், கிளாஸ் பிரசிடென்ட் எல்லாமே. இந்த ஸ்கூலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எது எங்கே இருக்குது, ப்ளஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே ஹீரோக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் பாதியில் வந்திருக்கான்ல. அவளுக்கு ஐயோ இந்த ரவுடி பையன் கூட போகணுமா அப்படிங்கிற விருப்பம்லாம் கிடையாது. இருந்தாலும் வேற வழி இல்லையில. ஸோ அதனால சும்மா அப்படியே ஹீரோவை ஸ்கூல் முழுக்க சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரின்சிபலுமே மீட் பண்ணணும்னு கூப்பிட்டுருப்பாரு போல. ஸோ அவரையுமே போய் மீட் பண்ணும்போது அப்போதான் பிரின்சிபல் சொல்றாரு, ஹீரோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்திருப்பான்ல, அதில் அவன் வந்து டாப் ரேங்க் வாங்குற ஒரு பையனாக இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்போர்ட்ஸ்லாம் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு டீசெண்டான ஒரு பையனாக இருந்திருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூல்லையுமே அவனோட திறமைகள் வந்து தொடரணும். அதுக்காக மாமி அவனுக்கு எந்த கிளப் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீ பார்த்து சேர்த்து விட்டுரு சரியானு சொல்லியிருப்பாங்களா. சரின்னு மறுபடியும் ஹீரோவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது ஹீரோ தான் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் சேரணும்னு சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கு மாமே சொல்லுவா, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்னா விளாடணும் தம்பி, சண்டை போடக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்டுங்கிறது வேற, ஆளுங்க மேலே கை வைக்கிறதா வேற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா ஹீரோ ஓப்பனாகவே சொல்லிடுவான், இந்த பாரு புள்ள, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது சரியா. கான்டெக்ஸ்டே தெரியாமல் ரேண்டமாக ஏதோ ஒரு வீடியோவில் நான் சண்டை போடுறேன் அப்படிங்கிறங்காட்டி நீ என்ன ரவுடி பையன் நினைக்கிறேன்னா, என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் நீ எடை போட்டுக்கிட்டு இருக்கிற பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் கோச்சிட்டு போயிடுவானா. அவள் தான் உடனே மாமைக்கு கில்ட் ஆயிரும். நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், எதுக்கு இப்படி கோச்சிட்டு போறான்ட்டு நேராக ஹீரோ கிட்ட போய், சரி விடு, அட்லீஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்கும்போது அப்போதான் ஹீரோ சொல்லுவான், போன ஸ்கூலில் ஒரு பையனை ஹீரோ அடிச்சிருந்திருப்பான்ல, அந்த ஒரு பையன் ஆக்சுவலி இருக்கிற நிறைய பேர்கிட்ட வம்புழுக்கிற மாதிரியான ஒருத்தன், தன்னை விட வீக்காக இருக்கிற பசங்க கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டு இருப்பான். அப்படிதான் ஹீரோ கிட்டையுமே ஹீரோ ஒரு படிப்ஸ்னு சொல்லி சண்டை இழுத்துருக்கும் போது ஹீரோ பையன் தெரியாதனமா தன்னை டிஃபெண்ட் பண்றதுக்காக கை வச்சுட்டான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது மாமியாக்கே இன்னுமே அந்த கில்ட் மீட்டருங்கிறது அதிகமாயிட்டு இருக்கும். தேவையில்லாம நம்ம தான் சின்ன பையனை சந்தேகப்பட்டோம்னு. அண்ட் அப்போ திடீர்னு அங்க ஸ்டோரேஜ் ரூம் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். மாமியாக்கு புரியல, அந்த ஸ்டோர் ரூமை வந்து யாரும் யூஸ் பண்றது கிடையாது, அப்புறம் ஏன் சத்தம் வருதுன்னு யோசிச்சுட்டு வேகமா 2 பேரும் அங்க ஸ்டோர் ரூம்குள்ள போறாங்களா. பார்த்தா அந்த ஸ்டோர் ரூம்ல 2 ரவுடி பசங்க, ஒரு சின்ன பையன், ஒரு சோடா புட்டி பையன் ஒருத்தனை வந்து புலி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு டப்பாக்குள்ளெல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருந்திருப்பாங்களா. நம்ம மாமியை தான் அவனை காப்பாற்றி விட்டுட்டு, டே என்னடா இவனுக்கு 2 பேரும் உன்னை இப்படி ஹராஸ் பண்றானுங்க அப்படின்னா முதல்ல இந்த விஷயத்த போய் நீ பிரின்சிபல்கிட்ட சொல்லுன்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த சோடா புட்டி பையன், இல்ல இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், சும்மா என் கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பான். ஏன்னா அப்படி சொல்லலினா எக்ஸ்ட்ராவா 2 அடி விழுகும் அவனுங்கிட்ட இருந்து. அந்த ரவுடி பையன்ல ஒருத்தன் ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஹே என்னடா நீ ஏதோ சண்டை போடுற மாதிரியான வீடியோலாம் நாங்க பார்த்தோமே, அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச நீ தான் ரவுடியா இருப்ப போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கார்னர் பண்ணுவானுங்க. அவனுங்க பேசுற பேச்சுக்கு ஹீரோ அவனுங்க வாயிலே 4 வச்சிடலாமான்னு இருப்பான். இருந்தாலும் ஃபைன், படிக்க தான் வந்திருக்கோம், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கேன். அதுக்குமே அவனுங்க கலாய்க்கிறானுங்க, என்னடா நீ சரியான கோலையா இருப்ப போல, எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறான்னு வச்சு நம்ம ஹீரோவை தள்ளி விட அவன் போய் அங்க இருக்கிற ஒரு பழைய லாக்கர் மேல விழுகுவானா. அண்ட் அப்போ அந்த லாக்கருக்குள்ள இருந்து ஒரு டைஸ் ஒன்று கீழே வந்து உருண்டு விழுகும். அப்படி கீழே விழுந்து அந்த டைஸ்ல இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான வெளிச்சங்கிறது வெளியில வர
சடனா அவங்க எல்லாருமே சம்திங் வேற ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ரூம்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ரூம்ல நிறைய டோர்ஸ்லாம் இருக்கும். அப்படியே ஒரு டோர் ஓபன் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வருவாங்க. திடீர்னு அவங்களுக்கு மேல இருந்து ஏதோ ஒரு குரல் கேட்குற மாதிரி இருக்குமா. அந்த வாய்ஸை கேட்ட உடனேயுமே என்னடா அது, எவனாவது நம்மளை பிராங்க் பண்றாங்களான்னு யோசிச்சுட்டு மொபைலை எடுத்து யாரையாவது காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சிக்னல் கிடைக்கல. சரி இங்கே தான் இத்தனை டோர் இருக்குல்ல, எதையாவது ஓப்பன் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு போய் அந்த டோர்ஸ்ல ஓப்பன் பண்ணினாலுமே எந்த டோர் வழியா போனாலும் திருப்பி இதே இடத்துக்கு வர மாதிரி ஏதோ ஒரு மேஸ் மாதிரி இருக்குது. அருமை வாகா வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இவங்களுக்கு புரிய வரக்குள்ள அப்பதான் ஹீரோ சொல்லுவான், ஆக்சுவலி இந்த இடத்துல 8 கதவு இருக்குது, ஆனா ஆளுங்க 7 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா இன்னும் ஒரு ஆளுமே இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி மயங்கி கிடப்பா. அவளை போய் எழுப்பி விடுவாங்க. அந்த பொண்ணு பேரு மின்சுன்னு வச்சுக்கலாம். அந்த பிள்ளைய இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் பார்த்தது கிடையாது. ஹே என்னம்மா புள்ள, நீ எங்கிருந்து வந்திருக்க என்ன ஏதுன்னுலாம் விசாரிச்சா அந்த மின்சுக்கு அவளை பத்தி எந்த ஒரு ஞாபகமே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அந்த கேமோட வாய்ஸுங்கிறது கேட்குது. இப்போதைக்கு 8 டோர் இருக்குதுல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டோரை சூஸ் பண்ணிட்டு வெளியில போங்கன்னு சொல்லியிருந்திருக்கும். சரின்னு ஹீரோ தான் முதல்ல தைரியமா ஒரு டோர் ஓபன் பண்ணிட்டு போறானா, பின்னாடிலேயே அந்த ரவுடி பையன் ஒருத்தனும் வர பார்ப்பான். ஆனா அவனால வர முடியல. ஏதோ இன்விசிபிளான ஒரு செவர் அவனை தடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதை திரும்பி பார்க்கும்போது ஹீரோவும் கவனிக்கிறான், ஓகே இப்போ ஒருத்தர் தான் வர முடியுமான்னு. அவன் ஓபன் பண்ண அந்த டோருக்கு பின்னாடி ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அந்த ரூம்ல ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குமா, அதுல போய் அவன் கை வைக்க இந்த ஒரு கேம்ல உங்களுக்கான கதாபாத்திரம் அப்படிங்கிறது டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம ஹீரோ தான் துப்பறிவாளன். ஸோ துப்பறிவாளன் அப்போ எதை துப்பறியணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேஸுமே இருக்கும். ஆக்சுவலி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணை கொன்னுட்டாங்களாமா. ஆனா அப்படி கொன்னு அந்த பிள்ளையோட பாடியை இதே ஸ்கூல்ல தான் புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. அது எங்க புதைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கணுங்கிறது தான் இப்போ ஹீரோக்கு கொடுக்குற டாஸ்க்கு. சும்மா மொட்டையா சொன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும். அதனால ஹீரோவுக்கு 3 காயின் மாதிரி கொடுப்பாங்க. இந்த 3 காயினை பயன்படுத்தி அந்த ஒரு இறந்து போன பொண்ணோட பேய் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கேம் முடியறதுக்கு டைம் லிமிட்டுமே இருக்கு. 1 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சாகணும். சரின்னு ஹீரோ கதவை நீக்கிட்டு வந்தா திடீர்னு எல்லாருமே ஸ்கூலுக்குள்ள இருக்கிறாங்க. ஓகே நம்ம திருப்பியும் ஸ்கூலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ரிலீஃப் தான். பிளஸ் நோட்டீஸ் போர்டு பக்கத்துல இந்த காயின் போட்டு கால் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டெலிஃபோன் இருக்கும். அது பக்கத்திலேயே அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து போயிட்டால, ஸோ அப்படி இறந்து போயிருக்கா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்குமே இருக்கும். இருந்தாலும் அதான் ஸ்கூலுக்கு திருப்பி வந்துட்டோம்ல, சரி இனிமேல் எதுக்கு இதெல்லாம் ஆடிக்கிட்டு கம்மனு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு எல்லாரும் வெளியில வராங்க. ஆனா அவங்களால வெளியில போக முடியல. இந்த ஸ்கூலுக்குள்ளேயே மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு கவுண்ட் டவுன் வேற ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள இவங்க அதை கண்டுபிடிச்சாகணும். ஸோ கேம் விளையாடுற தவிர வேற வழி இல்லை. அந்த சோடா பொட்டி பையன் இருக்கிறான்ல, அவன் தான் உடனே ஒரு பேப்பர் எடுத்து இந்த ஸ்கூலுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் அவனை போடுறான். எப்படி பார்த்தாலும் ஒரு டெட் பாடியை ஸ்கூலுக்குள்ள புதைச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்கூலுங்கிறது இதுதான். ஸோ கிளாஸ் ரூம்குள்ள இருக்கதான் வாய்ப்பு இருக்குதுன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி எல்லாருமே தனித்தனியாக ஒரு ரூம்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த மின்சுன்னு ஒரு பிள்ளைய பார்த்தாங்கல்ல, அந்த புள்ள மேல ஒரு கண்ணு வச்சிருந்திருக்கான். ஏன்னா அவ ஸ்கூல் ட்ரெஸ்ல இருக்கிறாளே தவிர வேற யாருக்குமே அவளை பத்தி தெரியல. ஹீரோ புது பையன், அவனுக்கு தெரியல அப்படின்னா வேற, பட் மற்றவங்களுக்கும் தெரியலங்கிறது தான் கொஞ்சம் சந்தேகிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் மாதிரியே ஹீரோவும் ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போகும்போது அந்த இடத்துல ஒரு காயின் போடுற ஒரு டெலிஃபோன் ஒன்று இருக்கும். ஏற்கனவே ஒரு 3 காயினை கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல ஒரு காயினை போட்டுட்டு அந்த பேய் கிட்ட அவன் கான்டாக்ட் பண்ணி பேசுறான். இந்த ஒரு ரூம்ல நீ இருக்கிறியான்னு கேட்கும்போது ஒரு ரெட் கலர் லைட் எரியுது. ஸோ அந்த பேய் இந்த ரூம்ல இல்ல. சரின்னு கிளாஸ் ரூம் விட்டு வெளியில வரும்போது ஆல்ரெடி மற்ற பசங்களும் அங்கே கும்பலாக நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கால் பண்ணி பார்த்தும் அதே மாதிரி ரெட் கலர் சிக்னல் தான் காமிச்சிருந்திருக்கும். ஆனா அந்த மாமி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால அவளுக்கு மட்டும் கிரீன் கலர் சிக்னல் காமிச்சதாமா. இந்த விஷயத்த சொல்லும் போது அந்த ரவுடி பையங்கள்ல ஒரு பையன், ஆமா ஆமா நானுமே வந்து மாமிக்கு கிரீன் சிக்னல் காமிச்சதை பார்த்தேன், கண்டிப்பா மாமியோட கிளாஸ் ரூம்ல தான் அந்த இறந்து போன பொண்ணோட அந்த பாடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்குள்ள மேபி இருக்கலாம் அப்படின்னு அந்த கிளாஸ் ரூமை மார்க் பண்ணிட்டு இப்போ போய் அந்த கேம் இருக்குதுல்ல, ஸோ அதுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இவதான் மாமியை தான் சொல்லுவா. அந்த கேமை கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னோட கிளாஸ் ரூம்ல தான் அந்த பாடியை போச்சிருந்திருக்காங்க அப்படின்னு அவ கன்ஃபார்ம் பண்ணா. நீ சொன்னது தவறான பதில்னு சொல்லி அப்படியே அவளை அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வச்சு அந்த கேம் லாக் பண்ணிடுது. அவளை அந்த கிளாஸ் ரூமோட டோர்லயுமே வந்து ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி வரும். ஸோ இப்போதைக்கு அவரால் வெளியில வர முடியாது. இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணா தான் வெளியில வர முடியும். ஆனா ஹீரோவுக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் வருது. இது ஒரு கேம் தான் அப்படின்னா இந்த திருடன் போலீஸ் கேம் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து போலீஸ் திருடனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா திருடன் எவனோ ஒருத்தன் இந்த டீம்லயே இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக ஹீரோ மற்றவங்க எல்லாரும் ஒரு டிடெக்டிவா இருக்கிற மாதிரியே இதுல இந்த கேஸை சால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு திருடன் ஒருத்தன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது யாரா இருக்குன்னு யோசிச்சா அது ஆக்சுவலி அந்த ரவுடி பையனா தான் இருக்கும். அவன் போய் அந்த கேம் பாக்ஸ்ல கை வைக்கும் போது நீ ஒரு திருடன் ரோல பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கும். மற்றவங்க எல்லாரும் அந்த பாடியை கண்டுபிடிச்சிட்டா ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த பாடியை கண்டுபிடிக்க விடாம இவன் தடுக்கணும். ஆனா இவன் திருடனா இருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் மட்டும்தான் ஹீரோக்கு இருக்குமே தவிர மற்றபடி அவன் திருட அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனாலேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பேய் கிட்ட கான்டாக்ட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் காயின் கொடுத்துருக்குமா அந்த கேம். ஸோ அந்த காயினை எடுத்து காட்ட சொல்லும் போது அந்த புலி அந்த ஒரு
ரவுடி பையன்கிட்ட எந்த ஒரு காயினும் இல்ல. ஏய் என்ன நீ ஏதோ சேட்டை வேலை பண்ற இடன்னு கேட்டா, இல்ல மாமி நான் ஏதோ உங்ககிட்ட வம்பளுத்தங்காட்டி நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க மாதிரிலாம் முடிஞ்ச அளவுக்கு பிளேட்டை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் சரி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நேரம் தான் போகுதுன்னு அந்த சோடா புட்டி இருக்கிறான்ல அவன் இன்னொரு ரூம்ல போயிட்டு இந்த கிளாஸ் ரூம்ல தான் பாடி இருக்குதுன்னு அந்த கேம் கிட்ட சொன்னா அவனோட பதிலுமே தப்பாயிருச்சு. ஸோ இப்போ அவனையுமே அந்த ரூம்குள்ள பூட்டி வச்சிருது. இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க அந்த ரவுடி பையனுக்குலாம் பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவன் தானே திருடன், எப்படி நம்ம தான் ஜெயிக்க போறங்கிற மாதிரி அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். எப்படியே போனா டைமும் முடிஞ்சிடும். இன்னும் 2 டோர் மட்டும்தான் இருக்கு. இன்னொரு பையனும் நம்ம ஹீரோவை மட்டும்தான் பிரிஞ்சு போய் அந்த 2 ரூம்குள்ளே போய் ஒரே நேரத்தில் கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ரூம்குள்ள தான் அந்த பாடி இருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம ஹீரோ சொன்னது சரியா போயிடும். ஸோ அந்த கிளாஸ் ரூம்ல தான் அந்த பாடி இருக்குது. ஆகையால் இந்த கேம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் கேமை கிளியர் பண்ணோடனே ஹீரோ வெளியில வரும்போது மற்றவங்க எல்லாரும் அந்த கிளாஸ் ரூம்ல மாட்டியிருந்தாங்களே அவங்க எல்லாருமே வெளியில வருவாங்களா, வந்தோடனே எல்லாருமே ஹீரோவுக்கு நன்றி சொல்றாங்க. ஆனா இப்போ சம்மந்தமே இல்லாம அங்க இருக்கிற எல்லா பசங்களோட பாக்கெட்லயும் ஏதோ ஒரு கோல்டன் மெடல் மாதிரி ஒன்று இருக்கும். இன்க்ளூடிங் அந்த திருடனா ரோல் பிளே பண்ண அந்த ரவுடி பையனோட பாக்கெட்ல கூட இருந்திருக்கும். இந்த கேமை கிளியர் பண்ணதுக்கு உங்களுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்கிற மாதிரி அந்த கேமோட வாய்ஸும் கேட்க கட் பண்ணா பசங்க எல்லாருமே கேம்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. வாட்ச்மேனும் அங்க டார்ச் அடிச்சு பார்த்துட்டு டே பசங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நைட் டைம்ல வீட்டுக்குலாம் போகலையாடா அப்படின்லாம் கத்தும்போது உடனே இவனுங்க மொபைல்லாம் செக் பண்ணி பாக்குறானுங்க. சிக்னல் எல்லாம் திருப்பி வந்துருச்சு. அப்பாடா திருப்பி வந்துட்டோமான்னு சொல்லி எல்லாருமே ஹாப்பியா வீடு திரும்புறாங்களா. அப்படி ஹீரோ வீட்டுக்கு போனா அந்த இடத்துல ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் ஏன்டா பையா லேட்டா வந்திருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருக்காங்க. இல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு போய் உட்காந்தவனும் அந்த டைஸை கையோட எட்டு வந்திருப்பான். அதை அப்படியே சும்மா திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவன் தூங்கி எந்திரிக்கும் போது நேற்று நைட்டு அந்த பசங்க கூட அந்த கேம் ஆடினது அதுக்கப்புறம் அவனுங்க ஹீரோக்கு நன்றி சொன்னது இதெல்லாம் யோசிச்சு பார்த்து பரவாயில்லையே புது ஸ்கூல் மொக்கையா இருக்குன்னு எதிர்பார்த்தா நமக்கும் நண்பர்கள்லாம் கிடைக்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு மறுபடியும் கிளாஸ் ரூமுக்கு வரும்போது அங்க கிளாஸ்ல இருக்கிற இன்னும் சில பேருக்குலாம் ஹீரோ இந்த மாதிரி ரவுடி பையன் சண்டை போட்டிருக்கான் அப்படிங்கிற மேட்டர்லாம் தெரிய வந்து அந்த வீடியோலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பாங்களா. அந்த மாமிங்கிற பொண்ணுமே அந்த பொண்ணுங்க கிட்ட பசங்க கிட்ட எல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவன் உண்மையிலே நல்லவன் அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் ரைட் ஒரு சண்டை போட்டதுக்கு இமேஜ் இவ்வளோ டேமேஜ் ஆகுன்னு யோசிக்கலையேன்னு அவனையும் ஓரமா போய் உட்காந்துக்கிறான் எதுவும் பேசிக்காம. ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்ல ஹீரோ சாப்பிட்றதுக்காக போயிருந்திருப்பானா. சரி எங்க போய் தனியா உட்காரலான்னு யோசிக்கும் போது அந்த சோடா ஊட்டி பையன் அங்கதான் இருப்பான். ஹீரோவை பார்த்தா நீ அரே பையா இங்கே வந்து உட்காரே அப்படின்னு சொல்லி ஹீரோ உட்கார வச்சுட்டு தேங்க் பண்ணுவான். லைக் நீ இல்லைன்னா எங்களால கண்டிப்பா அந்த கேம்ல ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு. ஆனா ஹீரோ மொத்த கிரெடிட்டையும் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. இல்லையா அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, ஈவன் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை பண்ணியிருந்திருக்கோம், அதனால தனியா நான் மட்டும் கிரெடிட் எடுத்துக்கிறதுங்கிறது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள பரவாயில்லையே பெரிய மனசுக்காரனா இருக்கிறானேன்னு அந்த சோடா புட்டியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை சயின்ஸ் கிளப்புக்கு கூட்டிட்டு போவான். அவன் சயின்ஸ் கிளப்ல இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த கிளப் ரிலேட்டடா சம்திங் ஏதோ ஒரு ப்ராஜெக்டையும் பண்ணிட்டு இருப்பானா. என் பங்கு இந்த ஒரு ப்ராஜெக்டா கம்ப்ளீட் பண்றதுக்காக நீயும் எனக்கு உதவி பண்றேன்னு கேட்கும்போது ஓகே இப்படி ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணி நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மேபி நம்ம பேர்ல இருக்கிற இந்த ஒரு அழுக்கு நீங்களாம்னு சொல்லிட்டு ஹீரோவுமே ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறான். ஆனா கூடவே அந்த ஒரு டைஸ் இருக்குதுல்ல அதை எடுத்து அந்த சோடா புட்டி பையன்ட்ட காமிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்ஸ் கேம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போனேன்னா பார்த்தா என்னோட பாக்கெட்ல இந்த டைஸ் இருந்துச்சு, ஆனா இதை நான் எடுத்துட்டு போன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை, மேபி இது திருப்பி கண்டினியூ ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ரவுடி பசங்க அங்க வருவானுங்களா. வந்தோடனே ஹீரோ கையில இருக்கிற அந்த டைஸை பார்த்துட்டு ஒழுங்கா அதை குடுற அப்படின்னு சொல்லி தரையில உருட்டி விடுறான். ஏன்னா போன தடவை இப்படி தரையில உருட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கேமுங்கிறது ஆக்டிவேட் ஆச்சு. ஆனா இப்போ அந்த கேமுங்கிறது ஆக்டிவேட் ஆகல. எடுத்து அதை திருப்பியுமே ஒரு உருட்டி பார்க்கறான், மறுபடியுமே அந்த கேம் ஆக்டிவேட் ஆகல. இதெல்லாம் எதுக்கு அந்த ரவுடி பையன் பண்றான்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பான், அவனுங்கிட்ட நேற்று நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பான் போல. இந்த ரவுடி பையன் சொல்றது அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பி இருக்க மாட்டாங்க, அதனாலதான் இந்த டைஸை வந்து உருட்டி காட்டுறான். பட் அங்க எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, பொய் சொல்லிட்டு இருக்கிற பாடி சோடான்னு அந்த ரவுடி பையனோட ஃப்ரெண்ட்ஸுமே அங்க இருந்து போயிடுறாங்களா. பிளஸ் அந்த சோடா புட்டி பையனுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, மேபி எப்ப கேம் ஆக்டிவேட் பண்ணணும் யார் யார் கேம்குள்ள போகணுங்கிற விஷயத்தெல்லாம் அந்த டைஸ் தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்மளா சுயமா முடிவெடுத்து எதுவும் பண்ண முடியாது போல அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவான். அதுக்கப்புறம் ஹீரோ திருப்பி கிளாஸுக்கு வந்துட்டு அவனோட பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது அந்த மாமிங்கிற பொண்ணு இருக்கிறாள் அவ ஹீரோ கிட்ட வந்து காலையில ஹீரோ கிளாஸ்க்குள்ள வரும்போதே இருக்கிற பொண்ணுங்க பசங்க எல்லாருமே மறுபடியும் ஹீரோ பத்தி தப்பா பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு நேத்து நீ எங்க எல்லாரையுமே காப்பாத்துறதுக்காக அந்த கேமையுமே ஜெயிச்சு கொடுத்துருக்க, ஸோ அப்படி இருக்கும்போது உன்னை பத்தி மற்றவங்களுக்கு தெரியல அதனால தான் அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு கில்ட்ல பாட்டுக்கு ஏதோ ஒன்று உளறிட்டு இருப்பாளா. ஆனா அதுக்கு ஹீரோ சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து மின்சோ அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருந்தால அந்த மயங்கி இருந்தால ஒரு பொண்ணு, அவளை பத்தி ஏதாவது தெரியுமா என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இல்ல மாமிக்கு தெரியல, நேத்து சொன்ன மாதிரியே தான் பேசிட்டு இருக்கும்போது சடனா மாமிக்கு ஒரு கால் வருமா, அதனால அங்கிருந்து போயிடுவா. ஹீரோக்கு இன்னுமே கியூரியஸ் ஆயிரும், இப்போதைக்கு வீட்டுக்கு போகலாம் தான் இருந்திருப்பான். பட் அந்த மின்சோ பத்தி யாருக்குமே தெரியல, காலையில இருந்து அவனும் பார்த்த மாதிரி இல்ல, நேத்து கேட்டதுக்கு இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன்னு சொல்லியிருந்தா அப்படின்னா இங்கதான் எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிட்டு அவனும் ஸ்கூல் முழுக்க தேடி
தேடி கண்டுபிடிச்சு எப்படியோ லைப்ரரியில அவளை பாத்துறானா. உள்ள அப்படின்னா அந்த மின்சோ கிட்ட பேச போனா அவ கண்டுக்காம அங்கிருந்து போகிற மாதிரி தெரியுது. அப்ப அவன் கேட்டுருவான், இந்த மாதிரி நீ இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா ஸ்கூல்ல இருக்கிற யாருக்குமே உனக்கு தெரியலையே. இந்த ஸ்கூலுக்கு நான் புதுசா வந்திருக்கேன், அதனாலதான் யாருக்கும் தெரியல. தேவையில்லாம என் பின்னாடி ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத சரியான்ட்டு அவ அங்கிருந்து போனாலுமே பின்னாடியே ஹீரோ வருவான். அந்த புள்ள மேல ஹீரோக்கு ஒரு கண்ணு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ரேதர் நேத்து அந்த கேம்ல தானே இவளை முதல்ல பார்த்துருப்பாங்க. மேபி அந்த கேமை பத்தி இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு சொல்லி ஹீரோக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி. ஆனா அந்த கேம் ரிலேட்டடா ஹீரோ கேள்வி போது அந்த மின்சோ பதறா, இல்ல இல்ல இத பத்திலாம் நீ கேட்காத, இத பத்தி ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும்ல நினைக்காத, அது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் ஆக்சுவலி இவங்க கிட்ட இன்னுமே அந்த டைஸ் இருக்குங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வருது. அதை ஏன்டா வச்சிருந்திருக்கீங்க, அதையெல்லாம் கையில வச்சிருக்க கூடாது, தூர தூக்கி போட்டுருன்னு சொன்னா, இல்ல இருக்குது ஆனா என்கிட்ட இல்ல, ஏற்கனவே அந்த ரவுடி பையன் காலையில பிடுங்கிட்டு போயிட்டான்னு சொன்னா, ஐயோ அதை வச்சு திருப்பி ஏதாவது சேட்டை பண்ணுவானுங்களோ அப்படின்ட்டு அவனுங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக திருப்பி அதே ஸ்டோர் ரூமுக்கு தான் வராங்க. அவனுங்க அந்த ரவுடி பசங்க இன்னும் சில ஆளுங்களெல்லாம் கூட்டு வச்சுட்டு அந்த கேமை திருப்பி ஆக்டிவேட் பண்ணலான்னு இருப்பானுங்களா. மின்சோ வான் பண்ண ட்ரை பண்ணுவா. தேவையில்லாத பிரச்சனை இல்லை இழுத்து விட பார்க்குறீங்க, இது சரி கிடையாதுன்னு அந்த டைஸை வாங்க பார்த்தா அதுக்குள்ள அந்த ரோடி பையன் டைஸை உருட்டி விட்டுறான். மறுபடியும் அந்த டைஸ்ல இருந்து ஒரு பெரிய வெளிச்சங்கிறது வருது. அப்போ அந்த சோடா பொட்டி பையன் இருக்கிறான்ல, அவனை பத்தி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் கட்டுறாங்க. அந்த சோடா பொட்டி பையன் கண்ணாடி போட்டிருக்கான், ஆப்வியஸா ஒரு பெரிய ஒரு படிப்ஸ். அது மட்டும் இல்லாம சயின்ஸ் கிளப்ல இருக்கிற காரணத்தாலேயே அவனுக்கு சயின்ஸ் மேலேயும் மிகப்பெரிய ஒரு ஆர்வங்கிறது இருக்கும். நிறைய புது புது இன்வென்ஷன்லாம் பண்ணி ஏகப்பட்ட சயின்ஸ் கான்டெஸ்ட்ல எல்லாம் ஜெயிச்சிருந்திருக்கான். ஆனா அப்படி ஜெயிச்ச விஷயத்தெல்லாம் பெருமையா நோட்டீஸ் போர்டில் எடுத்து ஒட்டி வச்சா அவனோட முகத்துல சும்மா மீசை வரையறது, அவன் ஃபேஸ் அசிங்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அவனுங்க கலாய்ச்சி வச்சிருந்துருப்பானுங்க. போதாத குறைக்கு காம்படிஷன்ல ஜெயிச்ச காசெல்லாம் அவன்ட்டு இருந்து உருவி அமுச்சுட்டு இருந்திருப்பாங்களா. ஆனா இப்படி இருக்கும்போது இந்த மாமிங்கிற பொண்ணு இந்த சோடா புட்டிக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்க காரணத்தாலே தன்னோட ஒரே ஃப்ரெண்டு இவ தான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிருந்திருப்பான். இப்படி இருக்க ஒரு நாள் அவங்க கிளாஸோட எலெக்ஷன் வந்திருக்கும் போல. ஸோ அவங்க செக்ஷன்ல வந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி, அதுல இந்த மாமிங்கிற பிள்ளையுமே ஒரு கேண்டிடேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாங்கிற மாதிரி இந்த சோடா புட்டி பையன் போயிருந்திருப்பானா. அங்க போய் பார்த்தா அந்த மாமியை ஒரு இடத்துல ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அவகிட்ட போய் கேட்கும்போது தான் லைக் இந்த மாதிரி எலெக்ஷன்ல இது தோத்துருவணும், ஏன்னா அவ்வளோ ஒன்றும் சப்போர்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருப்பாளா. ஸோ இவ வருத்தப்படக்கூடாதுன்னு அந்த சோடா புட்டி அவனோட நாலேஜை யூஸ் பண்ணி கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்து எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றி விட்டுருவான் இவ ஜெயிக்கிற மாதிரி. என்னது நமக்கு இத்தனை பேர் ஓட் போட்டு ஜெயிக்க வச்சிருந்திருக்காங்களா அப்படின்னு அந்த மாமிக்கு ஒரே அதிர்ச்சி தான். இருந்தாலும் அவ முகத்தில் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த சோடா புட்டி பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம காதல் அவகிட்ட சொல்லிடலாம்லாம் நினைச்சிருப்பானா. இந்த மெமரியில ஒரு மாதிரி ஃபிளாஷ் ஆயிட்டு அந்த சோடா புட்டி பையன் திருப்பி சுயநினைவுக்கு வரும்போது அவன் அந்த கேம்ல இருக்கிறான். என்னடா மறுபடியும் கேமுக்குள்ள வந்துட்டோமான்னு சொல்லி அந்த மாமி அந்த இடத்துல சோகமா நிக்கிறத பார்த்தோன்னுமே அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்றதுக்காக இந்த சோடா புட்டி பையனும் கிட்ட போய் நின்று ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருப்பானா. கேமுக்குள்ள தான் இருக்கிறாங்க, ஆனா போன தடவை கேட்ட மாதிரி எந்த ஒரு வாய்ஸும் கேட்கல. இருந்தாலும் நடுவுல மட்டும் ஒரு சின்ன பிரமிட் ஒன்று இருக்கும், அதுல சம்திங் ஏதோ ஆக்டகன் ஷேப் மாதிரி ஒன்று இருக்குமா, ஒருவேளை அது அந்த மெடலா இருக்குமோன்னு ஹீரோ அந்த மெடலை எடுத்து வைக்கக்குள்ள க்ளோ ஆகுது. உடனே போன கேம்ல இருந்த அந்த ரவுடி பையன் அப்புறம் நம்ம மாமின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு மெடலையுமே எடுத்து வைக்கிறாங்க. ஓகே, அந்த பிரமிட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு, வாய்ஸும் கேட்குது. உங்களுக்கான அடுத்த கேம் அப்படிங்கிறது அந்த கதவு வழியா போனா வரும் அப்படின்னு சொல்லக்குள்ள சரின்னு இவங்களும் அந்த கதவு வழியா வெளியில வராங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்கிரீன் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கிரீன்ல இப்போ அவங்க ஆட போற கேமுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இப்போ ஆட போற கேமுங்கிறது வந்து பேசிக்கா ஒரு பசில் கேம் மாதிரி தான். இருக்கிற எல்லா பீசஸையும் இவங்க ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி ஆகணும். எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணனாங்க அப்படின்னாலும் அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த கேமை இண்டிவிஜுவலா இவங்க இப்போ தனித்தனியாக தான் ஆடி ஆகணும். ஆனா இதை கரெக்டா பண்ணி முடிக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் தேவைப்படுது. தனித்தனியா ஆடினாலும் எல்லாரும் ஒற்றுமையா செயல்பட்டு இதுல ஜெயிப்போங்கிற மாதிரி மாமியை சொல்லக்குள்ள அதுக்கு அந்த ரவுடி பையன், அது எப்படி உங்களை நாங்க நம்புறது, இன்கேஸ் எங்களை தோட்டிக்கிறதுக்காக நீங்க ஏதாவது பிளான் போட்டீங்கன்னா அது எப்படி எங்களுக்கு தெரியும், நாங்க என்ன முட்டாளா இருக்கிறதாங்கிற மாதிரி அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். டீமா செயல்படலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த சோடா புட்டி மாமே கிட்ட, பரவாயில்ல அவனுங்க நம்மளெல்லாம் கடக்குறானுங்க, எனக்கும் மேல நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருமே தனித்தனியா ஒரு இடத்துல போய் அங்க ஒரு கேம் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளதான் ஏதோ கார்டு மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு அந்த ஒரு கேம் அவங்க ப்ராப்பரா ஆடிக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ எல்லாரும் ரொம்ப நேரம் அந்த கேம் ஆடிட்டு இருக்கும்போது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த மின்சுங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ கொஞ்சம் நல்லா விளையாடுறத ஹீரோ பார்த்தாடுறான். அதனாலே அவனுக்கு லைட்டா சந்தேகம் வருது, ஒருவேளை இதுக்கு முன்னாடி இதை ஆடிந்திருப்பாளோ அப்படின்ட்டு டைரக்டாவே கேட்டுறான், ஏன் புள்ள இதுக்கு முன்னாடி இந்த கேமை பத்தி உனக்கு தெரியுமான்னு. ஏற்கனவே இதே கேள்வி தானே கேட்டிருந்தான், எதுக்குள்ள தேவையில்லாம என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற, அதான் எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன்ல, திருப்பி எதுக்கு இப்படி என்ன
தேவையில்லாம ப்ரெஷர் பண்றங்கிற மாதிரி அந்த மின்சோ ஹீரோட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. ஒன்ஸ் முதல் ரவுண்டு முடிஞ்சோடனே திருப்பி 2வது ரவுண்டுக்காக எல்லாரும் வருவாங்களா. அண்ட் இப்படி 2வது ரவுண்டு ஆடினதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஆடலாம் அப்படின்னு சொல்லி வச்சு ஆடி இருந்திருப்பாங்க. ஆனா அதுல அந்த ரவுடி பையன் கூட்டையை கிளப்பி விட்டான். நீங்க எல்லாரும் தோத்து போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி சொல்லுவானா. இப்போ இவனையும் நம்பி எல்லாரும் ஒன்னா செயல் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுத்தது மாமே தான். ஸோ தான் ஐடியா கொடுத்தங்காட்டி தானே இவனுங்களை நம்பி இப்படி நாம தோத்து போற நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணா. கவலைப்படாத, இதில் உன் தப்பு எதுவும் கிடையாது, அவனுங்க கெட்ட பசங்க அப்படி தான் இருப்பானுங்க, நீ நல்லவ, அதனால தான் நீ அவனுங்களே சேர்த்திக்கலான்னு இருந்தங்கிற மாதிரி அந்த சோடா புட்டி ஆறுதல் படுத்திக்கிட்டு இருந்தா. டே புட்டி கொஞ்சம் ஓரமாக வாடான்னு அந்த ரவுடி பசங்க தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு அடுத்த ரவுண்டில் நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி நீ எங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும், இல்லைன்னு வையன் உன்னை பற்றின ரகசியத்தை HD பிரிண்டில் நாங்கள் வெளியிட வேண்டியதாக இருக்குன்னு மிரட்டுவானுங்க. என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றி மாமையவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த சோடா புட்டி ஸ்கூல் சிஸ்டமை ஹேக் பண்ணியிருந்திருப்பான். அதை இவனுங்க பார்த்துருந்துருப்பானுங்க. பார்த்த கையோட அவனை பாத்ரூம் கூட்டிட்டு போய் காது மேலேயே 4 வச்சு அவன் வாயாலே இந்த மாதிரி தான் ஹேக் பண்ணியிருக்காங்கிற விஷயத்த கன்ஃபர்ஸ் பண்ண வச்சிருந்துருப்பானுங்க. அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பானுங்க. அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இன்னும் வசதியாக போச்சுடா அப்படின்னு சொல்லி இன்னும் ஏகப்பட்ட தடவை அவன்கிட்ட இருந்து காசு கொடுங்கிறது, அவனை டார்ச்சர் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே பண்ணியிருப்பானுங்களா. இப்போ மறுபடியும் அதையே அவனுக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த பீசஸ்லாம் இருக்கும், அந்த பசில் பீசஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் எங்ககிட்ட கூட அதை வச்சு நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் அந்த புட்டி கொடுத்துட்றான். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மற்றவங்க இருக்கிற இடத்துக்கு வரும்போது மாமே கேப்பா, என்னடா நீயும் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து எங்களை ஏமாத்துறியா, இல்லைனா உனக்கு இது மறுபடியும் மிரட்டி ஏமாத்த வைக்கிறானுங்களா அப்படின்னு கேட்டா. இல்ல அப்படிலாம் கிடையாதுன்னு இந்த புட்டி சமாளிக்க பாப்பானா. ஆனா சும்மா இல்லாம அந்த ரவுடி பசங்க, ஆமாண்டி நாங்க தான் உன்னை மிரட்டினோம், இப்போ உன்னால இன்னாத்தா புடுங்க முடியும்னு நான் கேட்கறேன், அப்படியே நீ எங்களை ஏதாவது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு வையன், ஸ்கூல் சிஸ்டம் ஹேக் பண்ணி ஓட்டிங் ரிசல்ட்டை மாத்தி உன்னை ஜெயிக்க வச்சான்ல, இந்த விஷயத்த நாங்க வெளியில சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா. இந்த மேட்டரை கேட்டோன்னே மாமைக்கு ஒரே அதிர்ச்சி. இருந்தாலும் அந்த சோடா புட்டி மாமையை காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணும்போது மாமே ஒரு மாதிரி அழுதுகிட்டே கொஞ்சம் தூரம் ஓடி வந்துருவா. அப்படின்னா உண்மையாலுமே என்ன பிடிச்ச ஒன்னும் பசங்க ஓட் போட்டு நான் ஜெயிக்கலையா, நீ பண்ண இந்த ஒரு ஃப்ராடு வேலையால தான் நான் ஜெயிச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாளா. தோத்துருவன் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த, ஸோ அதனால உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அதை நான் பண்ணினேன், ஏன்னா எனக்கு எப்பவுமே உன்னை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்றான். இருந்தாலும் இப்போதைக்கு இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஒரு பீசஸ், அந்த ஒரு கார்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போய் அந்த கேம் பாக்ஸ்ல இன்சர்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் ஃபைனல். இப்போ யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியும். எப்படி பார்த்தாலும் அந்த ரவுடி பசங்க நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சமசீனா இருப்பானுங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த மாமிங்கிற புள்ள ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் நம்ம ஹீரோ செகண்ட் பிளேஸ்லயும் வந்துடுவான். மாமே தான் ஒரு கேப் கூட விடாம 5 லைனை வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிருந்திருக்கா. அதனால தான் அவ ஃபர்ஸ்ட் பிளேஸ். மாமே இந்த கேம்ல ஜெயிச்சிருந்திருக்கால. ஸோ அப்பா அவளோட முகத்துல ஒரு புன்னகைங்கிறது இருக்கும். அப்படியே ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலி மாமையோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. அவரு எப்பவுமே தன்னோட பிசினஸை பத்தி மட்டும்தான் கேர் பண்ற ஒரு நபர். இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே பெருசா அவங்க அப்பா கிட்ட இருந்து இந்த மாமிக்கு பெரிய அட்டென்ஷன் எதுவும் கிடைச்சிருக்காது. அதனாலேயே நம்ம ஏதாவது சாதிச்சா மேபி அப்பா நம்ம கிட்ட நல்ல விதமா நடந்துக்குவாரோ அப்படின்னு அப்படிதான் அவன் இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பா. எலெக்ஷன்ல கூட படிக்கிறீங்களா நமக்கு ஓட் போடணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடக்கிற மாதிரி அப்படியே சும்மா டிராமாலாம் போட்டுக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்படி போயிருந்தாலுமே ஸ்டில் பசங்க எல்லாருமே இந்த ஆன்லைன் ஃபோரம்ல எல்லாம் பேசிக்குவாங்களே, அதை வச்சு பார்க்கும்போது மேபி இந்த எலெக்ஷன்ல தோத்துருமோன்னு அவன் நினைச்சிருந்திருப்பா. அவங்க அப்பா கூட கால் பண்ணி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிற மூலமாவது அட்லீஸ்ட் நீ புள்ளன்னு ப்ரூவ் பண்ணுவாங்கிற மாதிரிலாம் பேசியிருந்திருப்பாரா. இதெல்லாம் கேட்டுட்டு ரைட்டு தோத்துருவோம் போலேன்னு அவ ஓரமாக்கு வந்து அழுதுகிட்டு இருந்திருப்பா. இப்படி ஓரமாக்கு வந்துச்சு அவங்க அப்பாவோட அட்டென்ஷனை வாங்க முடியாதுன்னு அவ வருத்தப்பட்டு இருக்கும் போது தான் ஆடு தானா வந்து சிக்கிச்சுங்கிற மாதிரி இந்த சோடா புட்டி பையன் வந்து மாட்டியிருந்திருப்பான். என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னெலாம் கேட்டு விசாரிக்கும் போது அப்போ இவனை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட் அந்த மாமைக்கு வந்திருக்கும். அதனாலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமெல்லாம் பேசுற மாதிரி பேசிட்டு, இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ ப்ளீஸ் அதை எனக்காக பண்றேங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பா. இந்த மாதிரி ஹேக்கிங் பண்ணுவாங்கிற விஷயம்லாம் இவளுக்கு தெரியாது. ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்த்தா, பட் அவளை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு பண்ணுவாங்கிறத அவ எதிர்பார்க்கல. ஆனா அதை டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிட்டா. ஸோ மற்றவங்களை தன்னோட பலனுக்காக பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காத ஒரு நபர் தான் இந்த மாமிங்கிற புள்ள. எல்லாரும் நம்ம கிட்ட இருக்கிற பீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம எல்லா லைனையும் கம்ப்ளீட்டா முடிப்போங்கிற மாதிரி அவ சொல்லியிருந்தால அவ ஃபர்ஸ்ட்ல வர மாதிரி பண்ணியிருந்திருக்கா. ஸோ அவ பேச்சை முட்டாள்தனமா கேட்கறதுங்கிறது இந்த சோடா புட்டி தான். ஆப்வியஸா அவன் தான் கடைசி கேம்ல ஜெயிச்ச காரணத்தாலே இப்போதைக்கு அந்த மாமைக்கு 2 மெடலுங்கிறது கிடைக்குது. போன கேமை ஜெயிச்சதுக்கு 1 மெடலும் இப்போ ஒரு கேமுக்கு 2 மெடலும் கிடைக்குது. மொத்தமாக 3 இருக்கு அவகிட்ட. ஒரு நபர்கிட்ட 4 மெடல் இருக்குதுன்னா அந்த 4 மெடலை வச்சு அவங்களுக்கான ஆசையை அவங்களால நிறைவேற்றிக்க முடியும். இப்போதைக்கு அந்த சோடா புட்டி தோத்து போனங்காட்டி அந்த கேம் சொல்லும், நீ இல்லை தோத்து போயிருந்திருக்கு, அதனால உனக்கான பனிஷ்மெண்ட்டுங்கிறது கிடைக்குங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் டோருங்கிறது ஓப்பன் ஆகுதா, எல்லாரும் வெளியில் வரும்போது திருப்பி ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அந்த ரவுடி பையனும் அந்த டைஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, ஓகே இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், இருந்தாலும்
இன்னொரு டைமும் நம்ம விளையாடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போவானா. அதுவே அந்த சோடா புட்டி வீட்டுக்கு கிளம்பி போகும்போது ஆஹா அந்த கேம் எனக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருக்குதுன்னு சொன்னிச்சு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துகிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கேன். அப்போ அவன் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குமா, யாரா இருக்குன்னு ஒரு மாதிரி பயந்துகிட்டே இவனும் திரும்பி பார்க்கறான். பார்த்தா அது மாமியை தான். அங்கதான் இன்னொரு மேட்டரை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலி மாமியை ஒன்றும் யாரையும் ஏமாத்தல. இன்னும் சொல்ல போனா இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு தேவையான பீசஸ் எல்லாத்தையுமே நான் என்னோட பீசஸ்ல இருந்து தரேங்கிற மாதிரி அந்த சோடா புட்டி சொல்லியிருந்திருப்பான். அதனால தான் அவன் கடைசியா வந்திருக்கான். இதுக்கு கைமாறா மாமியவும் இப்போதைக்கு அவகிட்ட 3 அந்த கோல்டு மெடல் இருக்குதுல்ல, அதே மாதிரி இன்னொரு மெடல் கிடைச்சதுன்னா 4 மெடலை வச்சு ஒரு ஆசையை நிறைவேற்ற முடியும். அந்த மாதிரி அந்த ரவுடி பசங்க கிட்ட இந்த சோடா புட்டியோட ஒரு வீடியோ ஒன்று இருக்குதுல்ல, அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ண வைக்கிறேங்கிற மாதிரியான ஒரு வாக்கு ஒன்று கொடுக்குறான். ஆனால் முக்கியமாக மாமி பின்னாடி ஃபாலோ பண்ணியிருந்ததுக்கான காரணங்கிறது ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் இவன் தோத்து போனங்காட்டியே இருக்குதுன்னு அந்த கேம் சொல்லியிருந்துருக்கும்ல. ஸோ அது என்ன பனிஷ்மெண்ட்டாக இருக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குடான்னு சொன்னா, ஹே அதை நினச்சலாம் கவலைப்பட்டு இருக்காத, இந்த கேம் எப்படி சின்ன பிள்ளைத்தனமாக இருந்துச்சோ கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டும் தான் இருக்கும், பெருசா கவலைப்படாத சரியா அப்படின்னு மாமையை காம் பண்ணி அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் மாமையவும் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் மாமையோட அப்பாவும் அண்ணனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உள்ள வர மாமையை பார்த்தோன்னுமே மாமையோட அப்பா திட்டுவாரு, உன் வயசுல ஸ்கூல்ல இருக்கும்போது உங்க அண்ணன் ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆனா நீ என்ன இப்படி தத்தி மாதிரி இருக்கிற, கொஞ்சமாவது ஏதாவது கத்துக்க முயற்சி பண்ணடி அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் மாமே ஸ்கூலுக்கு போவாலாம். போகும்போது பசங்க எல்லாரும் மாமையை ஒரு மாதிரி பார்த்து இதை குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னடானா அந்த ரவுடி பசங்க நேற்று மாமே அந்த கேமில் ஜெயிச்ச காரணத்தால் கடுப்பில் அந்த ஒரு வீடியோவை வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டானுங்க போல். ஸோ இப்போது ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்குமே மாமே இந்த எலெக்ஷனில் எப்படி ஜெயிச்சாங்கிற மேட்ரு தெரிய வந்துருச்சு. கிளாஸுக்கு போகும்போது அங்கே இருக்கிற பிள்ளைங்களா, ஹே நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி அப்படி பண்ணினீங்கன்னு கேட்டால், இல்லை அந்த பையன் தான் அவனா தனியாக பண்ணிட்டான், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பிளேட்டை மாற்றிடுறான் மாமி. அவள் சொன்னது என்னமோ உண்மைதான், இருந்தாலும் சரி நமக்கு எப்படி எம்பாரசிங்காக இருக்கே, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சோடா புட்டியை தெரிய போனான். சயின்ஸ் லேபில் அந்த சோடா புட்டி மூக்குறிஞ்சிக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் என்னென்னு விசாரிச்சா, அவன் வந்து இந்த ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பான், ஒரு ரோவர் மாதிரி ஒன்று, அது அழிஞ்சிருந்திருக்கும், யாரோ நெருப்பு வச்சுட்டு போன மாதிரி. ஆனால் அந்த ரவுடி பையன் தான் அதை பண்ணனாங்கிற மாதிரி இவன் நினைக்கல. ரேதர் அந்த கேம் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்திருக்கும்ல, ஸோ அந்த பனிஷ்மெண்ட் இதுவாக இருக்குமோன்னு தோணுது அவனுக்கு. இருந்தாலும் மாமியை கோவத்தில் நேராக அந்த ரவுடி பசங்க கிட்ட போயிட்டு, எதுக்கிட்ட தேவையில்லாமல் இப்போ அந்த வீடியோவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்க, சரி பப்ளிஷ் பண்ணதான் பண்ணீங்க, அதோட நிறுத்தாமல் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அந்த பையனோட சயின்ஸ் ப்ராஜெக்ட்லாம் எரிச்சு விட்டுருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, ஏ புள்ள இங்கே பாரு, நீ ஏமாற்றி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்குங்கிற விஷயம் வெளியே வந்துருச்சுன்னா எலெக்ஷன் பதவியிலிருந்து நீ வெளியில போகணும், அவ்வளவுதானே தவிர ஏன் நாங்க இப்படி பண்ணணும், நீ ஏதோ பெரிய நியாயக்காரி மாதிரி எங்ககிட்ட வந்து நீதி நேர்மையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. நீங்க 2 பேரும் பிளான் போட்டு தானே இந்த எலெக்ஷன்ல ஏமாத்து வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துலயுமே முடிஞ்ச அளவுக்கு மாமியை சமாளிக்க தான் பாப்பா. ஏன்னா உண்மை அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க அப்பா ஏற்கனவே ரொம்ப நல்லா பாசத்தை அள்ளி தெளிப்பாரு, இந்த லட்சணத்துல ஏமாத்திருக்கோம் அதுவும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா வச்சு கிழிச்சிருவாரு. அதுக்கு பயந்துகிட்டே இல்ல இங்க பாரு, அது வந்து அவனாதான் பண்ணா, நான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் ஒன்றும் அவன்கிட்ட என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காகலாம் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது இதை எல்லாத்தையுமே பின்னாடி வந்து அந்த சோடா புட்டி கேட்டாரான். அவ சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனால் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச இனிமே இப்படி அம்போன்னு கழட்டி விட்டுட்டாலே அப்படிங்கிற ஒரு ஃபீல், துரோகம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ரவுடி பசங்களும், டே சோடா புட்டி நாங்கள் உன்னை தான் தேடி வரலான்னு இருந்தோம், ஒரே நைட்டில் ஸ்கூல் முழுக்க ப்ராப்ளம் ஆயிட்ட போல, சரி அப்படியே கொஞ்சம் ஓரமாக வந்தீங்கன்னா எங்கள் கை கொஞ்சம் நமன் இருக்குது, எவனையாவது தூக்கி போட்டு மிதிக்கணுங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது, வந்தேன்னா அவனை அடிச்சுட்டு அனுப்பி விட்டுருவோன்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போக பார்க்க நிறைய டைம் இந்த பசங்க கிட்ட இருந்து மாமே சோடா புட்டியை காப்பாத்தி இருந்திருக்கா. ஸோ அதனால எப்பயுமே ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அந்த சோடா புட்டி உதவி கேட்கும்போது அவன் இந்த தடவை உதவி பண்ணல. ஏன்னா மேபி உப்பண்ணா இவனுக்கு கொஞ்சம் க்ளோஸ், இவனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரிய வந்துச்சுன்னா இங்க இருக்கிற நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்னா மேபி நான் சொல்லி தான் எலெக்ஷன்ல இவன் அப்படி பண்ணனாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சா அது பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு அவள் அமைதியா இருப்பாளா. ஆனால் நல்ல வேலை அந்த இடத்துல பிரின்சிபல் வந்துடுவார். ஸோ அவரு வந்தோடனே என்னடா பசங்களா தேவையில்லாம என்ன கத்திட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த ரவுடி பசங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இந்த சோடா புட்டி பையனை தான் பார்க்க வந்திருப்பாரு போல. அவனையும் நம்ம மாமியாவையும் ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொல்லி கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையேன்னு அந்த சோடா புட்டி பையனும் பின்னாடியே போகும்போது மாமியாவும் பின்னாடி வந்து கெஞ்சுவா, இங்க பாரு நான் வேணும்னே ஒன்றும் உன்னை இக்னோர் பண்றதுக்காகலாம் அப்படி சொல்லல, அது பெரிய பிரச்சனை ஆயிரும்டா அப்படின்னு எவ்வளவோ மன்னிப்பு கேட்கறதுக்காக முயற்சி பண்ணாலுமே தெரியும்டி உங்களுக்குலாம் மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ஆனா நாங்க மட்டும் இழிச்சம் வாயினுங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் அந்த சோடா புட்டிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பிரின்சிபலும் 2 பேரும் உள்ள கூப்பிட்டு வச்சு இப்போ சோடா புட்டியோட அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குதுல்ல அது எப்படி டேமேஜ் ஆச்சுங்கிற விஷயத்த கேட்கறதுக்காக தான் அந்த பிரின்சிபல் கூப்பிட்டு
விட்டுருந்துருக்காரு. செக்யூரிட்டி கேமரால செக் பண்ணி பார்த்தா சயின்ஸ் லேபுக்குள்ள யாருமே போன மாதிரி தெரியல. ஆனா வேற சில கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கேம் முடிச்சுட்டு நைட் டைம்ல தானே பசங்களா கிளம்பியிருப்பானுங்க. ஸோ அதை கவனிக்கிறாரு. அதை பார்த்த உடனே பிரின்சிபலுக்கு டவுட் வந்துருது. மேபி இந்த பசங்கள யாராவது ஒருத்தரா இருப்பாங்களோன்னு இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு நைட் நேரத்தில் ஸ்கூல்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது அந்த ரவுடி பையன்லாம் ஓப்பனா உண்மையா சொல்லிடுறான். நிறைய தடவை பிரின்சிபல் ரூமுக்கு வந்து உண்மையா சொல்லியிருப்பான் போல. ஸோ அதனால எப்பயும் உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி ஒரு கேம் ஆடணும் தலை, அது வந்து டைஸ் தான், இதை வச்சு தான் நாங்கள் அந்த கேமுக்குள்ள போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை எடுத்து காட்டும் போது அதை கூட அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் வாங்கி டிராயர்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. போங்கடா டே கேம் ஆடுறானுங்களா கேம் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பண்ணல, அமுச்சுட்டுருவாரா. ஆனா வெளியில வந்தோடனே அந்த சோடா புட்டி ரவுடி பையன் கிட்ட எதுக்கு தேவையில்லாம என் சயின்ஸ் ப்ராஜெக்டை நாசம் பண்ண அப்படின்னு சண்டைக்கு போனா, இந்த பாடுறா அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனால் உன் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல நாங்கள் எதுவும் பண்ணிக்கிட்டு இல்லை சரியா, நாங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஒத்துக்குவோம் அவ்வளோதான் சரியா அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுவானுங்க. அந்த ரவுடி பசங்க இப்படி சொன்ன காரணத்தால இப்போ இந்த சோடா புட்டிக்கும் வேற வழி தெரியல. அவன் ஏற்கனவே ஒரு தியரி வச்சிருந்துருப்பான்ல, மேபி அந்த கேமோட பனிஷ்மெண்ட் தான் என் சயின்ஸ் ப்ராஜெக்ட் உடஞ்ச போகிற காரணமாக இருக்கும்னு. ஸோ அதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஸோ நான் தேவையில்லாமல் இந்த ஒரு கேமில் பார்ட்டிசிபேட்டே பண்ணியிருக்க கூடாது, நான் முதல்ல உங்கள் யாரு கூடயுமே சேர்ந்துருக்க கூடாதுன்னு புலம்பிட்டே அங்கேருந்து போகும்போது பின்னாடியே அந்த மாமி பொண்ணும் வர சமாதானப்படுத்துறதுக்கு. ஆனால் பொறுமையாக அவள் பேசுறது கூட நின்று கேட்குறதுக்கு அவன் தயாராக இல்லை. இங்கே பாரு தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகுறது வச்சுக்காது சரியா அப்படின்னு ரூடாக பேசிட்டு போயிடுவானா. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிள்ளையுமே சோகமாக திருப்பி வீட்டுக்கு வரும்போது ஆல்ரெடி அவங்க அப்பாவுக்கும் இந்த மேட்டர்லாம் தெரிய வந்திருக்கும். ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், நாளைக்கு என்னோட பதவி எல்லாத்தையுமே நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு இந்த மாமியை புள்ள மன்னிப்பு கேட்டா, இல்ல அப்படிலாம் நீ பண்ண வேண்டாம், சரி எப்படியோ ஃப்ராடு பண்ணி இப்படி கிளாஸ் பிரசிடென்ட் ஆயிட்ட, இதை மாத்தணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, அந்த பையனே மொத்த பழியை எடுத்துக்கிட்டோம், நீ இந்த பதவியில இருந்துக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரா. ஆனா அடுத்த நாள் மாமியே ஸ்கூலுக்கு வரும்போது அப்படியே ஒரு மாதிரி லைக் என்னடா தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற கில்ட்லயே இருப்பாளா. அப்போது அதை குறைக்கி அங்க இருக்கிற நோட்டீஸ் போர்ட்லாம் பிரசிடென்ட்ங்கிற மாதிரி அவரோட ஃபிளக்ஸ் எல்லாம் அங்க இருக்கும், அதுல எல்லாம் வந்து ஒரு மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரிலாம் எழுதி கலாய்ச்சிருந்திருப்பாங்க. சரி இனிமேலாம் நம்ம இப்படி பிரசிடென்ட்டா கன்டினியூ பண்றதுங்கிறது சரியில்லைன்னு நேரம் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தன்னோட பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னும், இப்போ நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுமே ஃப்ராடு தான், அந்த ஒரு சோடாபுட்டி பையன் அவங்ககிட்ட சொல்லி நான் தான் இந்த எலெக்ஷன்ல சீட்டிங் பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி அவங்க அப்பாவுக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல. அவரு என்னன்னா இவளுக்கு கால் பண்ணிட்டு ஏண்டி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு திட்டி விடுறாரு. இந்த வாய்ப்புங்கிறது உன்னோட உழைப்பால் உனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் உழைப்பை போட்டு அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறத விட்டுட்டு ஏண்டி முட்டாள்தனமா பண்ணிருக்க அப்படின்னு திட்டி விட்டு இருந்திருப்பாரு. இப்போ அந்த சோடாபுட்டி பையனும் இல்லை, தன்னோட வீட்லேயும் இப்படி திட்டுறாங்க, ப்ளஸ் ஸ்கூல்லேயும் மரியாதையாக போயிடுச்சுன்னு தனியாக நின்றுக்கிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோ அங்கே வருவான். நடந்த விஷயங்கள்லாம் அவனுக்கும் தெரியும்ல, அவன் மாமையவை ஒரு போல்டான பொண்ணு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா நடந்த விஷயங்கள்லாம் என்னதான் தவறாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒத்துக்கிற அளவுக்கான தைரியம் அவனுக்கு இருந்துச்சுல்ல, அதனால நீ தைரியசாலிங்கிறான். என்னடா நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நீ ரொம்பலாம் சோகமாயிராத, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த ஸ்கூலில் கூட என்ன பசங்க புள்ளி பண்ண வரும்போது விட்டுருந்தா என்னை அடிச்சிருந்துருப்பானுங்க, என்ன டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அந்த பையனை நான் தள்ளி விட வேண்டியதாயிருச்சு. லாபகரமா நான் அடிச்ச பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்காட்டி அதை எடுத்து சோஷியல் மீடியால போட்டு விட்டு எனக்கு ஒரு கெட்ட பேரை கொடுத்துட்டானுங்க. அந்த மாதிரி தான் இருந்தாலும் எல்லாமே கடந்து போகும், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சரி இந்த ஒரு மர்மமான கேம் இருக்குல்ல, இதை பத்தி ஃபர்தரான சில விஷயங்கள், இதை பத்தி ஃபர்தரா டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்க மாமியாவும் ஒத்துக்கிறா. அந்த டைஸ் ஸ்டோரேஜ் ரூம்ல தான் கிடைச்சது. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸும் அதே ஸ்டோரேஜ் ரூம்லேயே கிடைக்கும் அப்படின்னு போய் தேடி பார்க்கக்குள்ள அப்போ அவங்க கைக்கு ஒரு புக் ஒன்று கிடைக்குது. ஆனால் அந்த ஒரு புக்ல யாரோ பென்ல அந்த கேம்ல வந்து டைஸ் அந்த டோர் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே யாரோ வரைஞ்சு வச்சிருந்திருக்காங்க. ஃபர்தரா அந்த நோட்டை திருப்பி பார்க்கும்போது டெஃபினட்டா இதுக்கு முன்னாடி இந்த கேமை யாரோ ஒருத்தங்க விளையாண்டு இருந்திருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா சாய் அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணோட பேர் ஒன்று இருக்கும். இவங்களுக்கு முன்னாடி இந்த கேமை யாரோ விளையாண்டு இருந்திருக்காங்கன்னா அப்போ அந்த சாய்ங்கிற நபர் மேபி ப்ரீவியஸா இங்க இந்த ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்டா இருக்குமோன்னு லைப்ரரி போயிட்டு இந்த ஸ்கூலோட ரெக்கார்ட் புக் இருக்கும், லைக் எல்லா ஸ்டூடெண்டோட நேமே எழுதியிருப்பாங்க வருஷம் அதை எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த சாய்ங்கிற நேம்ல ஒருத்தர் கூட காணும். ஆனா எல்லாத்தையும் தேடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ இன்னொரு விஷயத்த கவனிக்கிறான். அவன் இப்போ லைப்ரரியில தானே இருக்கிறான். இதுக்கு முன்னாடி அந்த மின்சுங்கிற பொண்ணையுமே ஹீரோ முதல்ல லைப்ரரியில தான் பார்த்துருப்பான். எங்கேயோ இடிக்குதேன்னு யோசிக்க ஸோ அதுவே அந்த மின்சுங்கிற பிள்ளைய காட்டுறாங்க. அவ வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஏதோ ஒரு பொண்ணோட போட்டோ வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ சம்திங் இந்த மின்சோக்கு என்னமோ ஒன்று நடந்துருக்கு, அதை எதையுமே அவ சொல்லாம மறைச்சிக்கிட்டு இருக்கிறா. ஆனா அதை நினைச்சு அவ வருத்தப்படுற அளவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அடுத்த நாள் காலையில
ஹீரோவும் மாமேவும் அந்த கேம்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்களோ யாரு அந்த சோடா புட்டியை தவிர மற்ற எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு அந்த நோட் புக்கை காட்டி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி நம்மள மாதிரியே சில பேர் இந்த கேம் ஆடி இருந்திருக்காங்க. பிளஸ் எனக்கு ஆக்சுவலி இந்த கேம்ல இன்னொரு தடவை ஜெயிச்சு இன்னொரு அந்த கோல்டு மெடலை எடுக்கணும். 4 கோல்டு மெடல் இருந்துச்சுன்னா நம்மளால ஒரு ஆசையை நிறைவேற்ற முடியும். அந்த மாதிரி எனக்கு அந்த சோடா புட்டியோட அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குதுல்ல அதை திருப்பி வர வைக்கணும். ஸோ அதுக்காக யாராவது உதவி பண்றீங்களா, என் கூட வரீங்களா அப்படின்னு எல்லாரையுமே கேட்டா, போன தடவை தோத்தங்காட்டி அவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் போயிடுச்சுன்னா அப்ப நாங்க யாராவது தோத்தா அப்ப எங்களுக்கு என்னென்னலாம் போகும் அப்படின்னு இருக்கிற எல்லாருமே ஜகா வாங்கிடுறாங்களா. சும்மா நம்ம ஹீரோ மட்டும் தான் நின்னுகிட்டு இருப்பான். அவனுக்கு அவ்வளோ பெரிய நல்ல மனசா அப்படின்னா நல்ல மனசுல ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் அவனுக்குமே அந்த கோல்டு மெடல் கிடைச்சதுன்னா ஒரு ஆசைங்கிறது இருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு அவனும் நினைக்கிறான். அப்படி என்னடா ஆசைன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல் போவான். போன தடவை படிச்ச ஸ்கூல்ல ஒரு பையனை கீழே தள்ளி விட்டு மண்டையை உடைச்சிருப்பான்ல, அந்த பையனை கீழே தள்ளி விட்டங்காட்டி மட்டும் நம்ம ஹீரோவை ஸ்கூல் விட்டு தூக்கல. அந்த பையன் கோமாக்கே போயிட்டான். அவனுக்கு 4 மெடல் மட்டும் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த பையனை திருப்பி எழுந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஹீரோவோட ஆசையா இருக்கு. அப்ப அங்க அடிப்பட்ட பையனோட அம்மா வருவாங்களா, அவங்க ஹீரோவை பார்த்தோன்னே பயங்கரமா கரிச்சு கொட்டி என் கண்ணு முன்னாடியே நிக்காதடா அப்படின்லாம் வெளியில போக சொல்லிடுறாங்க. ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான், ஒரு அம்மாவா அவங்களோட கோவத்துல நியாயம் இருக்குதுன்னு அங்கிருந்து கிளம்பிடுவானா. அதுவே அன்னைக்கு நைட்டு அந்த ரவுடி பையனுங்க 2 பேரும் ரோட்டில் நின்று சும்மா ஏதோ கேம் ஆடிக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ அந்த இடத்துக்கு உண்மையான ரவுடி ஒருத்தன் வரான், ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தன் வரான். இந்த ரவுடி பையன் அந்த கேங்ஸ்டர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்திருப்பான் போல, கொஞ்சம் வட்டிக்கு அதிகமாக ஃபயர் வட்டி போட்டு கடன் வாங்கியிருந்திருப்பான். எதுக்கு கடன் வாங்கியிருந்திருக்கானா, ஈஸியாக காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி சூதாட்டத்தில் போடலாம் அப்படின்னு தான் வாங்கியிருந்திருக்கான். ஆனால் மொத்த காசு இழந்தாச்சு. ஒழுங்கு மரியாதை இன்னும் 2-3 நாளில் கடனை பே பண்ணுற வழியை பார்க்குற, இல்லைன்னு வையன் மகனை அறுத்துருவான் பாரு அப்படின்னு அந்த கேங்ஸ்டர் மிரட்டிட்டு போவானா. அவ்வளோதான். இப்போ அந்த ரவுடி பையனுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அவன் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அந்த ஒரு கேம் தான். அதுல ஜெயிச்சா எந்த ஆசையா இருந்தாலும் நிறைவேற்றிக்கலாம். ஸோ அப்படி இந்த கடன் அடைக்கிறதுக்கான ஆசையை நிறைவேற்றணும்னு யோசிக்க, அடுத்த நாள் ஹீரோவும் மாமியாவும் அந்த பிரின்சிபல் பார்க்காத நேரத்தில் அவன் ரூம்குள்ள பூந்து அந்த டைஸ் ஆட்டை போடலான்னு இருந்தா டைஸ் அங்கே காணோம். ஆனால் பிரின்சிபல் கிட்ட மாட்டிடுறாங்க. இருந்தாலும் பிரின்சிபல், என்ன அந்த டைஸ் தேடி வந்தீங்களா, அதான் ஏற்கனவே ஒரு பையன் வாங்கிட்டு போயிட்டானே, ஏன் உங்களுக்கும் கேட்டு வாங்குற பழக்கம்லாம் இல்லையா அப்படின்னு திட்டிட்டு இருப்பாரு. வாங்கிட்டு போயிட்டாங்களா, யார் வாங்கி வந்துருப்பாங்கன்னு போய் நேரம் அந்த ரவுடி பசங்க கிட்ட கேட்டா, இல்ல அவனுங்க வாங்கல, நான் எங்கம்மா வாங்கினேன், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறானுங்களா. இவனுங்க வாங்கலைன்னா அப்ப கூட கேம்ல ஆடினது வேற யாருன்னு சொல்லி ஒரு குடுமி பையன் ஒருத்தன் இருப்பான். அவங்ககிட்ட போய் கேட்கும்போது, எஸ் அவன் தான் போய் பிரின்சிபல் கிட்ட வாங்கியிருந்திருக்கான், அவனுக்காக வாங்கல, அந்த மின்சோங்கிற புள்ள இருந்தால, ஸோ அவளுக்காக தான், அவ தான் வந்து கேட்டிருந்திருப்பா இந்த மாதிரி போய் அந்த டைஸை எடுத்துட்டு வா அப்படின்னு. சரின்னு அதுக்காக தான் போய் பிரின்சிபல்கிட்ட கேட்டுட்டு இந்த குடுமி வாங்கிட்டு வந்திருக்கான். கேம்ல தோத்து போனா ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுதுதான். இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். எப்படி ஹீரோவுக்கு அந்த பையனை குணப்படுத்தணும் அந்த ஒரு தேவை, இந்த குடுமி பையனுக்கு அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டிருந்திருப்பாங்க போல. ஸோ அவங்களோட உடல்நிலையை சரியாக்கணும்னு விருப்பப்படுறான். அந்த சோடா புட்டிக்கு அவனோட சயின்ஸ் ப்ராஜெக்டை சரி பண்ணணும். இந்த ரவுடி பையனுக்கு அவனோட கடன் எப்படியாவது அடைக்கணும். ஸோ அதனால வேற வழி இல்லாம எல்லாருமே அன்னைக்கு ஸ்கூலோட அந்த ஸ்டோர் ரூமுக்கு வந்திருப்பாங்களா. ஆனா இவங்களாம் இங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியாமல தான் அந்த மின்சோங்கிற புள்ள அந்த டைஸ் எடுத்துட்டு வந்திருப்பா. வந்து இவங்களா இருக்கிறத பார்த்தோன்னே ஷாக்கு. ரைட்டு, உங்களுக்கு ஏதோ தேவை இருக்குது போல. சரி, இப்படி தேவை இருக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு கேம் கண்டிப்பா கஷ்டமா இருக்க போது, ரிஸ்க் இருக்கிறதுக்கு என்ன தயாரா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டைஸை உருட்டி விடுறான். மறுபடியும் அந்த கேம்குள்ள போயிடுறாங்க. திருப்பி அந்த கேமோட வாய்ஸும் கேட்குது. கூடவே ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆயிருந்துருக்குமா, அந்த டோர் வழியா போனா இந்த தடவை ஸ்கூலுக்கு வரல, ராதர் ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி வந்திருக்காங்க. அங்க நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஆனா அந்த ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க ஹால்வேலையே லைனா நிறைய டைஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த டைஸ் எல்லாத்தையும் இவங்க உருட்டி விட்டுட்டு எந்த நம்பர் யாருக்கு விழுகுதோ அந்த நம்பர் இருக்கிற ரூம்குள்ள இவங்க போகணுங்கிறது தான் ரூல். அதன்படி முதல்ல ஹீரோ டைஸை உருட்டும் போது அவனுக்கு 6வது நம்பர் வருதா, அதே மாதிரி தொடர்ந்து எல்லாருமே டைஸை உருட்டி ஒரு ரூம்குள்ள போறாங்க. அப்படி ஹீரோ கூடயே அந்த மாமிங்கிற பொண்ணு இருந்தால அவளும் வருவா. இப்போ 2 பேருமே ஒரு ரூம்குள்ள போகும்போது அந்த இடத்துல ஒரு வேயிங் ஸ்கேல் ஒன்று இருக்கும், லைக் ஒரு தராசு ஒன்று இருக்கும். ஆனால் அது கூடவே சில கியூப்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே எடுத்து அந்த ஸ்கேலில் வைக்கணும். ஆனால் 2 சைடும் பேலன்ஸாக இருக்கணுங்கிறது தான் கேம். பிரச்சனை என்னன்னா, ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே சைஸில் இருந்தாலும் 2 ஒரே வெயிட்ல இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனாலே கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும். இருப்பினும் ஹீரோ பையன் புத்திசாலி, ரொம்ப ஈஸியாகவே அந்த ஒரு கேமை கிளியர் பண்ணிடுறான். ஸோ இப்போ ஹீரோ ஜெயிச்சிட்டான், அந்த ஒரு மாமிங்கிற பொண்ணு தோத்து போயிட்டான். கேமில் ஜெயிச்சங்காட்டி ஹீரோக்கு 2 காயின் கிடைக்குது. அதுவே அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு காயின் தான். வெளியில் வரும்போது இதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு கேம் நடந்துருக்கும். அந்த கேமில் ஜெயிச்சவங்களுக்கு 2 காயினும் தோத்தவங்களுக்கு 1 காயினுங்கிற மாதிரி கிடைச்சிருந்திருக்கும். அடுத்ததாக 2வது ஃப்ளோருக்கு போனவங்களும் அங்கேயும் டைஸ் எல்லாம் உருட்டிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு ரூம்குள்ளே போகிறாங்களா. இந்த தடவை அந்த குடுமி பையனும் அந்த ரவுடி பையனும் ஒரு ரூம்குள்ளே போயிருந்திருப்பாங்க. அங்கே ஏதோ பாலை தூக்கி போடுற மாதிரி ஒரு
கேமா இருக்கும். டைமர் வேற ஓடிக்கிட்டு இருக்குமா. ஸோ டைமிங்குள்ள அந்த பையன் போடக்கூடாதுன்னு அந்த ரவுடி பையன் அந்த குடுமி வச்சிருந்திருக்க பாலை தள்ளி விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் டைமரும் முடியுது. பார்த்து அந்த ரவுடி பையன் தான் ஜெயிக்கிறானா. வெளியில வந்துட்டு என்னடா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த செகண்ட் ஃப்ளோருங்கிறது உடஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு கேமையும் இவங்க டைமுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணலைன்னா இந்த பில்டிங்கே உடைய ஆரம்பிக்குது. அடுத்தது தேர்ட் ஃப்ளோர் போயிருந்திருப்பாங்க. தேர்ட் ஃப்ளோர்ல எல்லாரும் ஒவ்வொரு ரூம்குள்ள போயிட்டாங்களா. இப்போ ஹீரோ கூட அந்த மின்சோங்கிற புள்ள தான் இருக்கிறா. அப்போ ஹீரோ கேட்டுரும், இதுக்கு முன்னாடி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஒரு கேம் ஆடி இருந்திருப்பில்ல, ஸோ அப்படி உன் கூட அண்ணன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டா, அது எப்படி உனக்கு தெரியும் இவ ஷாக் ஆகும்போது, அதான் இந்த கேமை நான் இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கங்கிற விஷயம் மூஞ்சில் எழுதி ஒட்டி இருக்கேன். எல்லாம் ஹீரோ சொன்னாலுமே மின்சோ ஹீரோக்கு பதில் சொல்ற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே ரூம்குள்ள தான் போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கேம் கார்டுமே வருது. அந்த கார்டில் ஒரு பாம்பு ஒன்று இருக்குமா. புரியலையே அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக ஃப்ளோருங்கிறத ஓப்பன் ஆகிட்டு இவங்க தேர்ட் ஃப்ளோரில் இருந்தாங்களே அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போய் விழுந்துடுறாங்க. சரி வெளியில் போகலாம் அப்படின்னு கதவை ஓப்பன் பண்ணால் வெளியில் எதுவுமே இல்லை, வெறும் ரூம் மட்டும்தான் இருக்குது. அந்த ஹால்வேவையே காணோம். ஹால்வே இருந்தால் தான் லிஃப்ட்டில் இவங்களால அடுத்த ஃப்ளோருக்கு போக முடியும். ஹீரோக்கும் ஒரே பதட்டம் தான். ஆனால் ஹீரோவோடமே அந்த மின்சோங்கிற பொண்ணு தான் பயங்கரமாக பயந்து போகிறா. அப்படின்னா நம்மளால வெளியில் எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் மின்சோவை சமாதானப்படுத்தி, கவலைப்படாத புள்ள, மேபி இங்கே ஏதோ ஒரு கேம் இருக்கும், அதை ஜெயிக்கிறதும் மூலமாக திருப்பி நம்மளால மேலே போக முடியும்னு. அந்த இடத்துல என்ன கேம் இருக்குன்னு பாக்குறானுங்க. பார்த்தா அந்த இடத்துல குப்பை மாதிரி ஏகப்பட்ட சேர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு சேரையும் தனித்தனியாக வெளியில் எடுக்கணும். ஆனால் இன்னொரு சேரை ஆட்டாம. ஸோ அப்படி இவங்க இந்த சேரெல்லாம் எடுக்கும்போது எப்படியோ ஹீரோ தான் ஜெயிக்கிறான். ஹீரோ ஜெயிச்ச காரணத்தால் அவனுக்கு சில ரிவார்டெல்லாம் கிடைச்சிருந்திருக்கும். அந்த ரிவார்டில் ஒரு லேடர் சிம்பிள் ஒன்று இருக்கும், ஒரு ஏனியோட சிம்பிள் இருக்கும். அதை பார்க்கும்போதே அவனுக்கு பின்னாடி மேல் ஃப்ளோர் போகிறதுக்கான ஒரு ஏனிங்கிறது வரும். இந்த கேமில் ஹீரோ தான் ஜெயிச்சிருந்திருக்கான், அந்த மின்சோ தோத்துருக்கா. ஆனால் அந்த மின்சோவை ஹீரோ விட்டுட்டுலாம் போகல. முதல்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் மேலே வந்துடுறாங்களா. இப்படி தேர்ட் ஃப்ளோர் வந்தோடனே அங்கே ஹால்வேல இருக்கிற மற்ற பசங்களையும் மீட் பண்ணி ஹீரோ வார்ன் பண்ணுறான், நம்ம தனித்தனியாக செயல்படுறதுங்கிறது சரிப்பட்டு வராது, எனக்கு தெரிஞ்ச டீமாக எல்லாரும் ஒன்றா செயல்படணும், ஏன்னா தோக்குறவங்க மேபி கம்ப்ளீட்டா இந்த ஒரு கேம்லயே ட்ராப் ஆகிறதுக்கு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க மூளையெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் பேசிக்கா இந்த ஒரு கேமுங்கிறது ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் மாதிரி ரொம்ப வேகமா இவங்க டாப் ஃப்ளோரை ரீச் பண்ணி ஆகணும். அப்படி ரீச் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ஃப்ளோர் எல்லாம் உடஞ்சு விழுகும் போது அதுல இவங்களும் மாட்டிக்குவாங்க. அதனால தொடர்ந்து அடுத்தடுத்த கேம் விளையாடும் போது ஹீரோவும் மாமியாவும் ஒரு ரூம்ல இருப்பாங்களா. ஸோ அப்போ அந்த ரூம்குள்ள அந்த மின்சோப்புள்ள சடனா வந்து விழுகிறா. என்னடான்னு பார்த்தா அந்த மின்சோப்புள்ள இருக்கிறாள் அவ ஆக்சுவலி அந்த குடும்பம் வச்ச அந்த ஒரு பையன் கூட தான் ஆட வேண்டியதாக இருக்கும். அந்த ஒரு பையனும் இந்த மின்சோவும் அப்போ அந்த குடும்பம் வச்ச பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பான். அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நம்ம மின்சோவை பிடிக்காது போல. ஸோ அதனால வேணும்னே என்னை தள்ளி விட்டுட்டா, அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்து விழுந்திருக்குங்கிற மாதிரி சொல்லுவாளா. சரின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கேம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஸோ அங்கேயே சம்திங் ஏதோ ஒரு கேம் இருக்குது. அதையுமே முடிஞ்ச அளவுக்கு மாறி மாறி ஹெல்ப் பண்ணி கிளியர் பண்ணிட்டு இந்த கேமை கிளியர் பண்ணதுக்கான ரிவார்டு என்ன அப்படின்னு போய் பார்த்தா ஏனி தான் கிடைக்கும். ஸோ ஏனி கிடைச்சா அவங்க மேலே டாப் ஃப்ளோருக்கு போயிட்டே இருக்கலாம். அப்படி ஹீரோ ஒரு தடவை தனியாக பிரிஞ்சு வரும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு பாம்பு கார்டு ஒன்று கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ஹீரோ இப்போ கீழே திருப்பி இன்னொரு ஃப்ளோருக்கு வந்துடுவான். இப்போ ஹீரோ வந்த ஃப்ளோர்ல அந்த ரவுடி பையன் இருக்கிறான்ல அவன் இருப்பான். ஆனா அந்த ரவுடி பையனுக்கு ஒரு கேம் ஒன்று இருக்கும். என்னன்னா உன் கூட ஆடுறவங்கள தள்ளி விடணுங்கிற மாதிரி. எப்படி அந்த குடும்பம் வச்சவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம மின்சோவை தள்ளி விட்டாலோ அதே மாதிரி இப்போ இந்த ரவுடி பையன் நம்ம ஹீரோவை திருப்பியும் தள்ளி விட மறுபடியும் ஹீரோ ஒரு ரூம்ல வந்து விழுகிறான். அங்க பார்த்தா ஏற்கனவே இவ இந்த மாமியா இருக்கிறா. ஸோ 2 பேருக்கும் புரியுது அந்த ரவுடி பசங்க கூட ஒன்னா சேர்ந்து இந்த கேமை கிளியர் பண்ணலாங்கிற இன்டென்ஷன்ல இவங்க இருந்தா அதுக்கு அவங்க அலோவ் பண்ற மாதிரி தெரியல அந்த ரவுடி பசங்க. ஸோ ரேதர் நம்மளும் அந்த ரவுடி பசங்களை ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு வெளியில வரும்போது அங்க அந்த சோடா புட்டி பையன் இருப்பானா அவங்ககிட்ட தான் உதவி கேட்கறாங்க. அவனுக்கு இன்னுமே மாமை மேல இருக்கிற அந்த வெறுப்புங்கிறது போகல. இருந்தாலும் அவ்வளோ வருஷம் அன்பாச்சு ஒரே இன்சிடென்ட்டால மாறிடாது. இன்னும் அந்த மாமி மேல ஒரு ஓரமா ஒரு மனசுல ஒரு சின்ன ஈரங்கிறது இருக்க செய்யுது. ஆகையால் சரி அந்த ரவுடி பசங்களை மாட்டி விடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணலான்னு சொல்லி இந்த சோடா புட்டி அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்னேக் கார்டை யூஸ் பண்ணி அவங்கள மாட்டி விடலான்னு பார்ப்பான். ஆனா ஏற்கனவே இவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மள ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, அந்த ரவுடி பையனை கொஞ்சம் உசாரா தான் இருந்திருப்பான் போல. ஸோ அதனால அவனுங்க இருக்கிற 70வது ஃப்ளோர்ல ஏற்கனவே ட்ராப் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராப்பில் பாம்பால் விழுங்கப்பட்டு அந்த சோடா புட்டி 51வது ஃப்ளோரில் போய் விழுந்துருவான். அந்த ஃப்ளோரில் இருந்த ஹால்வேலாம் ஏற்கனவே காலி. ஸோ இனி அந்த ரூம்லேயே அவன் கம்ப்ளீட்டாக மாட்டிக்கிற மாதிரி தான். இருந்தாலும் மாமி அந்த சோடா புட்டியை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அவகிட்ட இருக்கிற ஒரு ஏனி அந்த கார்டை பயன்படுத்தி எப்படியோ திருப்பியும் அந்த சோடா புட்டியை மேலே கூட்டிட்டு வராங்க. 51ல இருந்து 70வது ஃப்ளோரில் இவங்க இருக்கிறாங்க. அந்த சோடா புட்டியுமே இவளுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 70வது ஃப்ளோருமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வேற வழி
வழியில் ஹீரோ தான் அவங்ககிட்ட அந்த கேமில் ஜெயிச்சங்காட்டி காயின்ஸ்லாம் கிடைச்சிருக்கும்ல, அந்த காயின் எல்லாம் பயன்படுத்தி எக்ஸ்ட்ராவாக லேடர்ஸ்லாம் வாங்கி இவங்க 2 பேரையுமே மேலே கூட்டிகிட்டு வருவான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா விளாண்டு ஃபைனல் ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. கடைசி ரூமுக்குள்ள அந்த ரவுடி பையனும் ஹீரோவும் அப்படியே முந்திக்கிட்டு ஓடி வந்து அப்படியே கதவு நீக்கி அந்த ரூம்குள்ளே வரானுங்க. ஆனால் அந்த கேமோட வாய்ஸ் சொல்லும் ஹீரோ தான் அதில் ஜெயிச்சான்னு. ஏன்னா ஹீரோ தான் முதல்ல அந்த கதவை தொட்டிருந்திருப்பான். அதனால தான் அவன் இந்த கேமில் ஜெயிக்கிறானா. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ் ஆப்வியஸாக இந்த ரவுடி பையனுக்கும். அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் ஒரே ஒருத்த மட்டும் வரல. அது அந்த குடும்பம் வச்சவன். ஏன்னா அவன் தான் கடைசி. ஆனால் அவன் வரல அப்படிங்கிறங்காட்டி டோருமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படின்னா அந்த கேமுக்குள்ளேயே அவன் ட்ராப் ஆக போகிறான். அந்த கேமும் முடியுது. எல்லாரும் ரியல் லைஃபுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த ஒரு குடும்பம் வச்ச பையன் வரல. ஸோ அப்படின்னா அவன் வசமாக மாட்டிக்கிட்டான். ஆனால் அடுத்த நாள் காலையில் பிரின்சிபல் பசங்க எல்லாருமே கூப்பிட்டு நேற்று அந்த குடும்பம் வச்ச பையன் வீட்டுக்கு கூட போயிருந்திருக்க மாட்டான்ல. ஸோ அதனால கம்ப்ளைண்ட்லாம் வந்துருக்கும் அந்த பையன் எங்கன்னு. ஆகையால் இவங்க எல்லாரும் தானே ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட விசாரிச்சா அந்த பையன் கேம்லயே மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி உண்மையை சொல்லிடுவாங்க. என்னடா உளறிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பிரின்சிபல் இவங்க பேசுறத நம்பாம இருக்கும்போது கரெக்டா அந்த குடும்பம் வச்ச பையனோட அம்மா அங்க வருவாங்களா. அவங்க நம்ம பசங்க எல்லாரும் இப்படி கேம் ரிலேட்டடா பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த கேமை பத்தி தெரிஞ்சிருந்திருக்கு. டைரக்டாவே கேட்டுறாங்க, ஓகே அந்த கேம்ல அவன் மாட்டிருந்திருக்கானா, அந்த கேமோட டைஸ் எங்க, கமோன் அந்த கேமோட டைஸை கொடுங்க, அப்பதான் என்னோட பையனை காப்பாற்றி கூட்டிட்டு வர முடியும்னு சொன்னா. இதை கேட்டோடனே பசங்க எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. அப்படின்னா இந்த அம்மாவுக்கு இந்த கேமை பத்தி தெரிஞ்சிருக்குமா. இருந்தாலும் அந்த டைஸ் அது எங்ககிட்ட இல்ல, மின்சோ கிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னா. மின்சோங்கிற பேரை கூட்டோன்னே மறுபடியும் இந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா இந்த அம்மாவோட ஃப்ரெண்டு தான் அந்த மின்சோங்கிற பிள்ளையாமா. அவ எப்படி இன்னும் இந்த ஸ்கூல்ல இருக்கிறா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆவாங்களா. இப்போ அப்படியே ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலி இந்த மின்சோவும் அப்புறம் அந்த குடும்பம் வச்ச பையனோட அம்மாவும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் எதர்ச்சி அந்த ஒரு கேம் டைஸ் அவங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அதை தெரியாம கீழே போட்டதுக்கு அப்புறம் ஆப்வியஸா இப்ப நடந்த மாதிரியே நிறைய பசங்க அந்த கேம்குள்ள போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேம் ஆட ஆரம்பிச்சுவீங்க. ஓவர் த பீரியட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அந்த கேம்குள்ள இருந்து ஏதோ ஒரு கொலகார மாதிரி ஒருத்தன் வெளியில் வந்துட்டு இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளுறதுக்காக துரத்திருப்பான். எப்படியும் அந்த ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து மின்சோவும் அந்த ஒரு குடும்ப பையனோட அம்மா இருக்கிறாங்களா அவங்க 2 பேரும் தப்பிச்சிருப்பாங்களா. இருந்தாலும் அந்த கேமுக்குன்னு ஒரு டைமர் ஒன்று இருக்கும். அந்த டைமர் வரைக்கும் தான் அந்த மான்ஸ்டர் இருக்குமோ என்னமோ. ஸோ ஆகையால் அந்த மின்சோ சரி விடுங்க, நீங்கள் அடுத்த தடவை அந்த கேமை ஆடி என்னை வந்து ரெஸ்கியூ பண்ணுங்க, இப்போதைக்கு உங்கள் எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்காக நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிருந்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் கொண்டு வந்து அவளை அந்த கேமுக்குள்ள ட்ராப் பண்ணி வச்சிருந்திருக்கும். ஸோ அப்படி அந்த ஒரு கேமுக்குள்ள ட்ராப் ஆன அந்த மின்சோ கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த கேமுக்குள்ளேயே இருந்திருப்பா. ஆனால் அந்த கேமுக்குள்ள இருந்த காரணத்தால ரியல் வேர்ல்டோட டைம் அண்ட் ஸ்பேஸ் அவளுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அவள் இளமையை இழக்காம இருந்திருப்பாளா. ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம பசங்க எல்லாருமே 20 வருஷம் கழிச்சு அந்த ஒரு டைஸை உருட்டி கேமுக்குள்ள வந்துருப்பாங்க. அப்படிதான் மயங்கி இருக்கிற மின்சோ அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா முதல்ல மின்சோவை பார்க்கும்போது அவன் மயங்கி தான் இருந்திருப்பா. சரி இது ஏதோ ஒரு புது செட் ஆஃப் பசங்க போல கேம்குள்ள வந்திருக்கானுங்க போலன்னு சொல்லி அவனுங்க கூட கேம் ஆடி அந்த கேம்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரியல் வேர்ல்டுக்கு திருப்பி வந்த மின்சோ நேரா அவளோட வீட்டுக்கு போகும்போது 20 வருஷம் ஆச்சு. ஆப்வியஸாக மின்சோட பேரண்ட்ஸ்லாம் இறந்து போயிருந்திருப்பாங்க. அவள் வீட்டுக்கு போயிட்டு லைக் இப்போ தனியாக இருக்கிறோம் அப்படின்னு பயங்கரமாக வருத்தப்பட்டு இருந்திருப்பாள். அதுக்கப்புறம் தான் நம்ம யாருக்காக நம்ம லைஃபே வந்து இப்படி ரிஸ்க் எடுத்தோம், யார் வந்து நம்மளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த குடும்ப பையனோட அம்மாவை அவங்க போய் மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க மட்டும் வயசாகி தனக்குன்னு ஒரு பையனை பெற்றெடுத்து அவனை நல்லபடியாக வளர்த்தி சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. சந்தோஷமாவாடி இருக்கிற உன்னோட சந்தோஷத்தை உங்கள்கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் இந்த குடும்பக்காரங்கிட்ட கேட்டு அவன் மூலமாக பிரின்சிபல் கிட்ட அந்த டைஸ் மாட்டிருக்கும்ல அந்த ஒரு டைஸை எட்டு வந்திருப்பாங்க. அந்த அடுத்த கேம் ஆடி இருந்திருப்பாங்க. அவளோட ஒரே ஒரு எண்ணங்கிறது அந்த கேம்ல நான் மாட்டின மாதிரியே உன் பையனையை மாட்ட வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான். இப்போ அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம மின்சோ கிட்ட தானே அந்த டைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பக்காரனோட அம்மாவை ஹீரோ மின்சோவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அங்க இன்னொரு விஷயம் ரிவீல் ஆகுது. அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல அந்த டைஸ் ரிலேட்டடா யாரோ ஒருத்தங்க ஒரு நோட் புக் எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அதை கூட சாய்ங்கிற ஒரு நபர் எழுதியிருந்திருப்பாங்கல்ல, அந்த சாயே இந்த குடும்ப போட்டவனோட அம்மாவா தான் இருப்பாங்க. ஸோ தன்னோட பையனை திருப்பி காப்பாற்றணும் அப்படிங்கிறங்காட்டி அந்த டைஸ் வேணும், திருப்பி கேம்குள்ளே போகணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மின்சோ அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன மட்டும் அப்படியே தவிக்க விட்டுட்டில, அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு நான் உதவி பண்ணுவேன்னு கேட்கும்போது அங்கே தான் அந்த சாய் இன்னொரு மேட்டரை சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க மின்சோ ஒன்றும் கைவிடலை, ரேதர் அன்னைக்கு அந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து அவங்க தப்பிச்சிருந்துருப்பாங்கல்ல, அதுக்கப்புறமே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதில் அவங்க 2 காலையுமே இழந்திருப்பாங்க. என்னதான் இப்படி காலை இழந்திருந்து பெட்டில் அட்மிட் ஆயிருந்தாலுமே ஸ்டில் சரி அந்த கேமுக்குள்ளே போவோம், திருப்பி மின்சோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமுக்கு யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்களோ அந்த நண்பர்கள் எல்லாரையும் திருப்பி கூப்பிட்டா ஒருத்தவங்க கூட வரக்கு தயாராக இல்லை. ஏன்னா ஏற்கனவே சம்திங் உள்ளே இருந்தது ஒரு ஜந்து மாதிரி வந்து அவங்களை பிடிச்சிட்டு போக பார்த்துருந்துருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி ரிஸ்க் பண்ணுறதுக்கு அவங்க விருப்பப்படலை. ஒரே ஸ்கூலில் இருந்தாவது திருப்பி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கன்வின்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். எல்லாரும் இந்த இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நாள்லயே டிசியை வாங்கிட்டு வெவ்வேறு ஸ்கூலுக்கு பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியலையேங்கிற
கில்ட்லயே இந்த சாயும் ரொம்ப வருஷமா இருந்திருப்பாங்களா. இதெல்லாம் சொல்லும்போது மின்சோவும் புரிஞ்சுக்கிறா. ஓகே, அப்ப இவன் மேல தப்பு இல்லை, நம்ம தான் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டோங்கிற விஷயத்தெல்லாம். அதுக்கப்புறம் எப்படியோ பேசி டைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் தன்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி சரி அந்த குடும்ப பையனை போய் காப்பாத்தி ஆகணும், அதனால வரீங்களா என்ன ஏதுன்னெல்லாம் கேட்கும்போது எல்லாருக்குமே பயம் இருக்கு. இருந்தாலும் இந்த கேம் மூலமா தான் உனக்கு தெரியும் அப்படின்னாலும் நண்பனை அப்படியே விட்டுற முடியாதுல்ல, சரி ஒன்னா போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த கேம்குள்ள போறதுக்கு 8 பேர் தேவைப்படுது. அப்படி பார்த்தா மின்சோவும் தேவைப்படுறா. ஆகையால் ஹீரோ நேரம் அந்த மின்சோவையே போய் மீட் பண்ணி, இப்போ நடந்த விஷயங்களால நீங்க பாதிக்கப்பட்டிருந்திருக்கீங்க, அதனால உங்களோட ரியாக்ஷன் அது எல்லாத்தையுமே நாங்க ஏத்துக்கிறோம், இருந்தாலும் எங்க நண்பனை காப்பாத்துறதுக்காக நீங்க திருப்பி வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிருந்திருப்பானா. அதுக்கப்புறம் மின்சோவும் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறான். அந்த குடும்பக்காரனை காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் அந்த சாய்ங்கிற பிள்ளையோட பையன் தானே இந்த குடும்பக்காரன். ஸோ அந்த சாய் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது பேர் மினிமம் அவளுக்காவது இந்த ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவளோட பையனை காப்பாற்றி கொடுப்பாங்கிற ஒரு முடிவுக்கு வருவா. ஆனா அன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல கேதர் ஆயிருந்திருக்கும் போது மின்சோ இன்னும் வந்திருக்க மாட்டாளா. அதனால தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக தானே களத்துல இறங்கலாங்கிற மாதிரி அந்த சாய் முடிவெடுக்கும் போது கரெக்டா மின்சோ அங்க வந்துருவா. என்னடி வரக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உடனே நான் வரமாட்டேனே முடிவு பண்ணிடுவியா, இங்கே வெயிட் பண்ண, டெஃபினட்டா உன்னோட பையனை போய் நாங்க கூட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டு அந்த கேமுக்குள்ள அவங்க என்டர் ஆகுறாங்க. உள்ள போனோன்னே அந்த வாய்ஸ் அவங்க எல்லாரையுமே தனித்தனியா அங்க இருக்கிற டோர்ல போக சொல்லுதா. சரின்ட்டு எல்லாரும் போனா அந்த ஒரு டோருக்குள்ள ஏதோ ஒரு துணி ஒன்று இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமை விட்டு வெளியில வந்தா இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்து நிப்பாங்க. அந்த இடத்துல மறுபடியும் அந்த கேமோட வாய்ஸ்ங்கிறது அவங்களுக்கு என்ன கேம் அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ பேசிக்கா இப்போதைக்கு இவங்க இந்த ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ட்ராப் ஆயிட்டாங்கிற மாதிரி, இவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க ஒரு பிரிசன் கைதி மாதிரி. இந்த ஒரு பிரிசன்ல இருந்து இந்த ஒரு ஜெயில இருந்து இவங்க எஸ்கேப் ஆகி போறதுக்காக ஒரு சாவியை இவங்க கண்டுபிடிச்சாகணும். ஆனா அந்த சாவியை கண்டுபிடிச்சு இவங்க டைமுக்குள்ள வெளியிலயும் போகணும். அதே நேரத்தில் இந்த இடத்துல பிரிசன் கார்ட்ஸ் மாதிரி நிறைய ஆளுங்க இவங்களை பிடிக்கிறதுக்காகவும் இருப்பாங்க. அவங்க கிட்டேயும் மாட்டிடக்கூடாது, மாட்டினா இதே இடத்துல கடைசி வரைக்கும் மாட்டிக்க வேண்டியதுதான். கூடவே அந்த டிவிலேயே அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து அந்த குடும்பக்காரை மாட்டின்னு இருப்பான்ல, அவனையும் ஏதோ ஒரு இருட்டு ரூமில் அடைச்சி இருந்திருக்கிற விஷயத்தையும் காட்டுறாங்க. ஸோ உங்கள் நண்பனை காப்பாற்றணும்னா நீங்கள் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுங்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் கூட நேரத்தையே வேஸ்ட் பண்ணாமல் பசங்க எல்லாருமே பிரிஞ்சு அந்த ஒரு சாவிகளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்படி ஹீரோ முதல் சாவியை கண்டுபிடிச்சிடுறான். ஆனால் கண்டுபிடிச்ச உடனே அந்த சாவியை அவனா வச்சுக்கல, ரேதர் அந்த ஒரு மாமிங்கிற பொண்ணு இருக்கிறாள் அவகிட்ட கொடுத்துருவான். ஏன்னா அந்த ஒரு சாவியை நீயே பத்திரமா வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு மின்சோ கேட்கும்போது, இல்லை அது அவகிட்டே இருக்கு, ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே நான் நம்புறேங்கிற மாதிரி சொல்லுவான். லைக் உங்க எல்லாருமே நான் நம்புறேன், அதே மாதிரி நீங்க எல்லாருமே மாறி மாறி ஒவ்வொருத்தரையும் நம்பணும்னு அவன் எதிர்பார்க்கறான். ஸோ அதுக்கப்புறமே ஃபர்தரா கீஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க தொடர்ந்து தேடிட்டு இருக்கும்போது சில கீஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கவும் செய்து. அப்படி இருக்கக்குள்ள அவுட் ஆஃப் நோவர் அந்த இடத்துல நிறைய பொம்மைங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஏகப்பட்ட ஆளுங்க வருவாங்க. ஸோ இவங்க தான் அந்த கேம் சொன்ன கார்ட்ஸ், இவங்க தான். இவங்க கிட்ட தான் மாட்டிக்க கூடாது, ஆனா எவ்வளவுதான் இவங்க ட்ரை பண்ணாலுமே அன்பார்ச்சுனேட்லி மின்சோ மாட்டிக்கிறா. அந்த கார்ட்ஸ் மின்சோவை டச் பண்ணோன்னே அவ மயங்கி போயிருந்திருப்பாள். அவளை அப்படியே எடுத்துட்டு சம்திங் ஏதோ ஒரு பிரிசன்ல அடைக்கிறதுக்காக கூட்டிட்டு போக அவ மாட்டிக்கிட்டாத, அதுக்குன்னு அவளை அப்படியே விட்டுற முடியாதுன்னு சொல்லி ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு அந்த ஒரு ரூமையும் கவனிக்கிறான். வெளியில இருந்து பாக்குறதுக்கு அந்த குடும்ப போட்ட பையன் கூட தான் இந்த மின்சாவை அடைச்சு வச்சிருக்க மாதிரி இருந்திருக்கும். சடனா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஏதோ புகை மாதிரிலாம் உள்ள வரும். அந்த புகைங்கிறது அவங்களுக்கு ஹலூசினேஷனை கிரியேட் பண்ணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி மின்சாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை விட்டுட்டு போயிருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் சோகமா தான் அவளை விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு ஹலூசினேஷன் அவளை ஏதோ நக்கல் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து போற மாதிரி காட்டி மின்சோவை எமோஷனலி வல்னரபிளாக்க ட்ரை பண்ணா கரெக்டா ஹீரோ உள்ள வந்துருவான். வந்துட்டு ஹே வெயிட் பண்ணிட்டு இருக்காத, எங்கேயாவது அந்த கார்ட்ஸ் வந்துட போறாங்க, வா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு கூப்பிட்டா கரெக்டா உள்ள ஒரு கார்ட் வந்துடுறானா. அவன் இவங்க 2 பேரையும் பிடிக்க ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா அந்த மின்சோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோ அந்த கார்ட் கிட்ட மாட்டிக்கிறான். இந்த கேப்ல மின்சோ எஸ்கேப் ஆகி வந்திருந்தாலுமே அவளால் தனியா போயெல்லாம் ஹீரோவை காப்பாத்திட்டு இருக்க முடியாது. அதனால நண்பர்கள்கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஒரு ப்ராப்பரான பிளானை போட்டு அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த கேப்ல ஹீரோவையும் அந்த குடும்ப போட்ட பையனையும் அங்கிருந்து கூட்டு வந்துடுறாங்க. எப்படியோ ஹீரோ முழி போட தான் இருக்கிறான். ஆனா அந்த ஒரு ஹலுசினேஷன்லயே அந்த குடும்ப பையன் ரொம்ப நேரம் இருந்த காரணத்தால அவன் கண் விழிக்கவே இல்லையா. ரைட், இவன் கான்சியஸ்க்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்னா வேற வழி இல்லை. அந்த ஒரு கேம் அந்த 4 கோல்டன் மெடலை கலெக்ட் பண்றது மூலமா நமக்கான ஆசையை நம்மளால நிறைவேற்றிக்க முடியும். அப்படி நம்ம இவனை திருப்பி உயிரோட கொண்டு வரலான்னு யோசிச்சுட்டு வேலையா அந்த மெடலை கலெக்ட் பண்ணணும்னா இவங்க இந்த கேமை ஜெயிச்சாகணும். ஸோ அந்த கேமை ஜெயிக்கணும்னா முதல்ல கீஸை கண்டுபிடிக்கணும்னு தொடர்ந்து இருக்கிற எல்லா கீஸுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஃபைனலா அந்த கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு
ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட கதவுகள் இருக்குது. முதல்ல நம்ம ஹீரோ தான் இந்த கேமில் ஜெயிக்கணும்னா அவன் தான் முதல்ல வெளியில் போய் ஆகணும். ஏன்னா ஹீரோ வெளியில் போனால் தான் அவன் இந்த கேமில் ஜெயிச்ச மாதிரியும் அவனுக்கு அந்த கோல்டன் மெடல் கிடைக்கும். ஏற்கனவே அவன்கிட்ட 3 இருக்குது. ஸோ இப்போ ஒன்று கிடைச்சது அப்படின்னா மொத்தமாக 4. அதை வச்சு அவனால் ஒரு ஆசையை கேட்க முடியும். அந்த மாதிரி நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த ரவுடி பையன் ஒத்துக்கல. மேபி நீ உனக்கு தேவையான வேற ஏதோ ஒரு விஷயத்த வேற ஏதோ ஒரு ஆசையை கேட்டீங்கன்னா அதெல்லாம் என்னால் உன்னை நம்ப முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ மின்சோ இருந்துக்கிட்டு இல்லைங்க, அந்த மாதிரி ஹீரோவை தப்பாக நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவனோட லைஃபையே ரிஸ்க் பண்ணி என்ன காப்பாற்ற முயற்சி பண்ணியிருந்திருக்கான். ஸோ அப்படின்னா ரொம்ப செல்ஃபிஷான விஷயஸ்லாம் அவன் மேக் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கும்போது அந்த ரவுடி பையனும் சரி இத்தனை பேர் நம்புறாங்க அப்படின்ட்டு அதுக்கு மேலே அவனை எதுவும் பேசல. அதுக்கப்புறம் ஹீரோ தான் அந்த ஒரு கேமையே கம்ப்ளீட் பண்ணுறான். ஸோ இப்போ எல்லாருமே அந்த கேமில் ஜெயிச்சிட்டாங்க. ஹீரோ தான் முதல்ல கம்ப்ளீட் பண்ண காரணத்தால் ஹீரோவுக்கு அந்த கோல்டன் மெடலும் கிடைக்குது. இப்போ அந்த கோல்டன் மெடலை வச்சு இது வரைக்கும் இந்த ஒரு கேமில் எத்தனை சோல்ஸ்லாம் ட்ராப் பண்ணியிருக்காங்களோ ட்ராப் ஆகப்பட்டிருந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையை கேட்குறான். அவன் அந்த ஆசையை கேட்கறதோட அப்படியே பசங்க எல்லாருமே ரியல் லைஃபுக்கு வராங்க. ரியல் லைஃபுக்கு அந்த குடும்பக்காரன் வந்தோடனே அவங்க அம்மாவுக்குலாம் பயங்கர ஹாப்பி. அப்படியே அவனை வந்து கட்டி தழுவிக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அதுவே அந்த ஒரு டைஸ் இருக்குதுல்ல அது உடஞ்சு போய் அதே இடத்துல காத்தோட காத்தா கரைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கான கேமை முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த டைஸுங்கிறது அப்படியே கரைஞ்சு போயிருந்திருக்கு. அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அடுத்த நாள் காலையில இருந்து எல்லாமே ஒரு நார்மலான ஒரு ரெகுலரான ஒரு லைஃப். ஹீரோவும் ரைட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வருவானா. அங்கே வரும்போது இப்போ மின்சோ அவன் கவனிக்கிறான். அப்புறம் சொல்லுங்க மின்சோ, ஸ்கூல் படிக்கிற வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன திருப்பியும் ஸ்கூலை கன்டினியூ பண்ணலாங்கிற ஐடியா இது இருக்கா அப்படின்னு கிண்டலாக அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சா மின்சோட பேச்சு வித்தியாசமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா தன்னோட பேரு மின்சோ இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போவாங்க. ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி. அவன் யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மேட்டரே புரிய வருது. அவன் ஆசையை கேட்கும்போது இந்த கேம்ல ட்ராப் ஆயிருந்திருக்க எல்லா சோல்ஸுமே வெளியில வரணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படி அந்த கேம்ல ஏற்கனவே ட்ராப் ஆகியிருந்த ஏதோ ஒரு சோல் தான் வெளியில வந்து மின்சோட பாடியை டேக் ஓவர் பண்ணிருக்குதுன்னா அப்போ உண்மையாலே மின்சோட சோல் எங்கன்னு பார்த்தா ஆக்சுவலி அது கேம்குள்ள தான் இருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு திருப்பியும் கிரவுண்ட்ல இருந்து அந்த ஒரு டைஸ்ங்கிறது கிடைக்கும். இன்னும் முழுசா இருக்குது அந்த டைஸ். அப்படின்னா மின்சோவை காப்பாத்துறதுக்காக அந்த ஒரு கேமே திருப்பி என்ன கூப்பிடுது அப்படின்னு அவன் நினைக்க அங்கே இந்த ஒரு சீரீஸை முடிக்கிறாங்க. இது சீசன் 1 தான், சீசன் 2 கிடையாது. மேபி வந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். எனிவேஸ் மறக்காம இந்த ஒரு கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ப்ளஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.